ஐயா அவர்கள் நமக்கு ஐயா அவர்கள் நமக்காக சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு 3 விதமான மனிதர்கள். அதில் நாம் யார் என்ற தலைப்பில் சிந்திக்க வைத்துள்ளார். ஐயா அவர்களை அனைவரும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை திரும்பவுமா இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மீட்டிங்கை கண்டென்ட் பண்ற எல்லா மூத்த சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம தியானிக்க போற டாபிக் என்னன்னா 3 மனிதர்கள். இந்த 3 மனிதர்கள் யாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்க இந்த மீட்டிங்ல இப்போ 199 பேர் இருக்காங்க. இந்த 199 பேருக்கும் பொதுவா பூஜா அம்மா மட்டும் என்கிட்ட பேச முடியுங்களா? உங்க அன்மியூட் பண்ணுங்க. ஒரு சில கேள்வி மட்டும் நான் கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, 3 மனிதரும் வெவ்வேறப்பட்ட சுபாவம் குணநலம் உடைய மனிதர்கள். இந்த சுபாவம் குணநலம் உள்ள மனிதர்களை நாம தெரிஞ்சு கொண்டோம்னு சொல்லியாச்சுன்னா, நம்முடைய சுபாவத்தை வளர்த்திக்கிறதுக்கும் மற்ற 2 சுபாவம் உள்ளவர்களை நாம கண்டறிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள நம்ம பக்கத்துல சேர்த்துக்கிறதுக்கும் அல்லது அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கும் இந்த மீட்டிங் ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வியா இறை பூஜா மேடம் எனக்கு ஒரு 2 கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? பொதுவா சொல்லுங்க, எல்லாருக்காகவும் பொதுவா ஒருத்தர் மட்டும் பதில் சொல்றாங்க. இல்லைங்க ஐயா. சரிங்க. அம்மா, நீங்க பேய பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. பிசாசையும் பார்த்ததில்ல? இல்ல. சரிங்க. அப்ப இத 2ஐயும் உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்திருக்கங்க. இறைவனையும் நம்ம உணர்ந்திருப்போம், பிசாசனுடைய தந்திரங்களையும் அவனுடைய செய்கைகளையும் நம்ம உணர்ந்திருப்போம், இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு நாம இந்த 3 மனிதர்கள், அதில் நாம் யார் அப்படிங்கிற இந்த பொதுவான தலைப்புல கடவுள், மனுஷன், பிசாசானவன், அதாவது சாத்தான், பேய், யாரை வேணா நம்ம வச்சுக்கலாம். அப்ப இந்த 3 மனிதர்களை பற்றி நாம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சா தானே நம்ம ஒரு சாரசியமா சமாதானமா உட்கார முடியும். அதுக்காக இந்த தலைப்பு எதை பற்றினது அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய இறைசாலை மார்க்கம் இந்த ஜூம் மீட்டிங்ல மலர் மருத்துவத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா. அப்ப இந்த மலர் மருத்துவத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மலர் மருத்துவத்தை பத்தி தான் நான் பாடம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன கோஆர்டினேட் பண்ணவங்க ஏற்கனவே இது 2 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க அதை பற்றி எடுக்க வேண்டாம், நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் எங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் இது இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனதுனால, சரி மேடம், நான் இதை வேற மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த ஃப்ளவர் மெடிசனை பத்தி நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு 38 விதமான மலர்கள் இருக்கு. இந்த 38 விதமான மலர்களும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு குணநலம் படைச்சவங்களுக்கு நாம கொடுக்கலாம். இது யாருக்கு? நல்ல மனுஷருக்கு, கரெக்டா வேலைக்கு போறவங்க, கரெக்டா சம்பாதிக்கிறவங்க, குடும்பத்தை சரியா பாத்துக்கிறவங்க, தன்னுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மலர் மருத்துவம் தேவையில்லை. மாறா உலக வாழ்வியல்ல, அதாவது ஒரு குடும்ப வாழ்வியல்ல, ஒரு தகப்பன் இருக்காங்க, ஒரு தாய் இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, அல்லது மருமகன்கள் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்களுடைய ஸ்தானத்திற்குரிய வேலைகளை அவங்க செய்யணும். அப்பதான் அவங்களுக்கும் மரியாதை, அந்த குடும்பமும் சமுதாயத்திற்கு முன்னாடி ஒரு கணத்திற்குரிய ஒரு குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அந்த ஸ்தானத்திற்குரிய வேலையை செய்யாம அவங்க எனக்கு என்னன்னு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் நம்ம கொடுக்கலாம். அவங்க உடம்ப கவனிக்காதவங்களா அல்லது அவங்களுடைய குடும்பத்தை கவனிக்காதவங்களா, அவங்களுடைய ஸ்தானத்திற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாது இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தை கொடுக்கலாம். இந்த மலர் மருத்துவம் அவங்க உடம்புக்குள்ள போய்
ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மலர் மருத்துவம் யாரு 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 இது வந்து இந்த ஃபாதர் ஆஃப் ஃப்ளவர் மெடிசன் யாரு? இது நம்ம டாக்டர் பேட்சையா அவங்க தான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை யாருக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணும், யாருக்கெல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தனக்கே கொடுத்து பாக்குறாரு. தனக்கே பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழுது. அப்ப இந்த மலர் மருத்துவம் வந்து எந்த லேப்ல கண்டுபிடிக்கிறாரு, இல்ல இதுக்கு வந்து எவ்வளவு அவர் கிரைம் பண்ணாரு, எவ்வளவு செலவு பண்ணாருன்னு கேட்டா எதுவுமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைய ஒரு சித்தரை போல இந்த 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 மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே செலவு பண்றாரு. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பேட்ச் அப்படிங்கிறவரு ஒரு வெள்ளைக்கால சித்தர் தான். அவர் வந்து ஒரு பெரிய சித்தர் தான். அவர் சித்தர்ன்றதுக்கு நான் இப்போ அவருக்கு நல்ல ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசனை யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும் போது, ஒரு மனுஷர் நம்ம கிட்ட வராங்க, அந்த மனுஷர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளா இருந்தாச்சுன்னா நம்ம ஈஸியா அவங்களை டைனைஸ் பண்ணலாம். இவங்களுக்குள்ள இந்த சுபாவம் தான் இருக்கு, இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா, இந்த 38 மருந்துல ஒரு மருந்தை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 அவங்களுடைய சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். சுபாவம் மாறுச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும், அவருடைய உடல் நலமும் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த ஜூம் மீட்டிங்ல நான் இது 3வது முறையா பேசுறேன். இதுக்கு முன்னாடி பேசின 2 துறையிலையும் நான் பிரதானமா சொன்ன காரியம் என்னன்னா, நம்முடைய வியாதியினால நம்முடைய சுபாவம் மாறுறது இல்ல, நம்முடைய சுபாவத்தினாலதான் நமக்கு வியாதி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாடத்திற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃப்ளவர் மெடிசன் முதல்ல மனசை மாத்துது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அந்த நோயை மாத்துது. அப்போ யாருக்கு எப்படி டயக்னைஸ் பண்ணி இந்த மலரை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முதல் கேள்வியா தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், பேய நேர்ல பார்த்திருக்கீங்களா அல்லது கடவுளை நேர்ல பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. 3வதா ஒரு கேள்வி கேட்டேன், இந்த 2 பேர்த்தையும் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு அருமையா ஒரு பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன சுபாவம், என்ன குணநலங்கள் இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுவே நமக்கு தெரியாத ஒரு 3வது நபர் ஒருத்தர் நமக்கு வராரு. அதாவது நமக்கு தெரியாத ஒரு நபர், நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட மலர் மருத்துவம் இருக்கிறது தெரிஞ்சு இது என்ன ஏதுன்னு கேட்கிறாரு, இது எனக்கு எந்த விதத்துல பிரயோஜனப்படும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு நம்ம எப்படி டயக்னைஸ் பண்றது? இப்போ நீங்க வந்து பொறாமப்படுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, எனக்கு அந்த மாதிரி பொறாமப்படுற சுபாவம் இல்ல. அப்ப இன்னொருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு திருடுற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, நிச்சயமா இல்ல, எனக்கு அப்படி எந்த பழக்கம். ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. கொலை செஞ்சதை கூட ஒத்துக்குவாங்க, அவங்க பொறாமப்பட்டதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இது மனுஷீகத்துக்கு எதிரான ஒரு குணநலங்கிறத நல்லவங்களும் அறிவாங்க, கெட்டவங்களும் அறிவாங்க. அப்போ எந்த ஒரு மனுஷருக்குள்ள இருந்தும் அவங்களுடைய உண்மையான சுபாவத்தை எடுக்கவே முடியாது. அப்போ இந்த பொறாமை, போட்டி, மனுஷியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சுபாவங்களும் எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்கும். அந்த சுபாவத்தை யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களோ அவங்க பேயினுடைய சுபாவம் கொண்டவங்களாகவும், அந்த சுபாவத்தை அந்த தாட் வரும்போது அந்த தாட்டை தட்டி விட்டுட்டு இப்படி நான் செய்ய மாட்டேன், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, எனக்கு கடவுள் கொடுக்கும் போது நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க பொதுவான மனுஷர், அதாவது இறைவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இப்படி மாறுவாங்க. இதுல 2வதா இருக்கக்கூடிய, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு என்ன நடந்தா என்ன, எனக்கு இருக்கு, எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. இது வந்து மனுஷீக குணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் பொறாமப்படுறாரு, அந்த பொறாமையினால அவருக்கு உடம்பு கெடுது, இந்த தாட்டை அவங்களுக்கு கொடுக்கறது வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேயினுடைய சுபாவம். அதே தாட் அவருக்கு வருது, ஆனா அந்த தாட்டை அவர் தட்டி விட்டுட்டு இது தவறான ஒண்ணு, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலையிலேயே அவர் தன்னை காத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நிழலா இருக்கும்போது அவங்க இறைவனுடைய பிள்ளைகளா மாறுறாங்க. இப்போ பேட்சையா வந்து பேட்ச் ஃபாதர் ஆஃப் ஃப்ளவர் மெடிசன்,
அந்த ஐயா வந்து ஒரு சித்தர்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சித்தர் என்ன பண்றாரு? சித்தர்னா பொதுவா யாருன்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் அப்படின்ற மதங்கள் இருக்கு. இந்த கிறிஸ்டியன் மதத்துல ஃபாதர், பாஸ்டர், பிஷப், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அந்த மதத்துல இருக்கக்கூடிய குருமார்கள், போதகர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்துக்கள்ல சாமியார் இருப்பாங்க, ஆதீனம் இருப்பாங்க, குருக்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. இஸ்லாத்துல அஜ்ரத்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் நிறைய குருமார்கள் இருப்பாங்க. அப்ப இவங்களை நாம சித்தர்கள்னு குறிப்பிடலாமான்னு கேட்டா நிச்சயமா அவங்க சித்தர்கள் கிடையாது. அவங்க ஒரு மத போதகர் அல்லது ஒரு மத குருக்கள். இப்படிதான் அவங்க இது அறியப்படுவாங்க. என்னன்னு கேட்டா அவங்க நியமிச்சிருக்கிற ஒரு காம்பவுண்டுக்குள்ள அவங்க எண்ணி வச்சிருக்கிற ஒரு சொசைட்டிக்கு மட்டும் ஒரு சில காரியத்தை அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதோட நின்றுவாங்க. அந்த காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மற்ற மனுஷர்களை அவங்க சிந்தையில கூட வைக்க மாட்டாங்க. நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அதுல பொதுவா நிறைய நிறைய காரியங்கள் சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா நான் கடைசியில் நான் சொல்ல வரேன், புரியும். அப்போ ஒரு 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 இந்துக்களுடைய ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இந்துக்களுக்காக மட்டும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டதை பார்ப்பாங்க, நல்லது நல்ல நல்ல நெறிகளை சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள அப்படியே கடந்து போக வச்சிருவாங்க. இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்ற அந்த தெளிவான வார்த்தைக்கு யாரெல்லாம் சித்தர் அப்படின்னா சித்தர்னு சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ சித்தர்னு சொல்லலாம், நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயாவை சித்தர்னு சொல்லலாம், வள்ளலாளர் ராமலிங்க ஐயா அடிகளார் அவர்களையும் நம்ம சித்தர்னு சொல்லலாம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிற நம்ம கண்ணுக்கு முன்னாடி பொதுவா இருக்கக்கூடிய இவர்களை நாம சித்தர்னு சொல்லலாம். அப்போ இந்த சித்தர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறைவனையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திகளை பற்றி ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா கவனமா கேளுங்க. இந்த 4 நான் சொன்ன நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனா நம்முடைய பாடத்திற்காக இந்த 4 சித்தர்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 4 சித்தர்களும் தன்னை வணங்க சொன்னாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அதாவது தன்னை வணங்க சொன்னாங்களா? இப்ப வேதாத்திரி மகரிஷி ஐயாவா இருக்கட்டும், ராமலிங்கம் வள்ளலார் பெருமானார் ஐயாவா இருக்கட்டும், தனக்கு கோயில் கட்டி தனக்கு மாலை போட்டு தனக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி தன்னை கடவுளாக்கி நீங்க வழிபடுங்கன்னு சொன்னாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்க ஒரு இறை நெறிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமைய நமக்கு ஒரு பாதையா காண்பிச்சு கொடுத்தாங்க. அந்த பாதையுமே குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு சொல்லி கொடுக்காம இந்த பூமியில இருக்கிற எல்லா குடிகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா மனுஷருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அவங்க இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்திசர் மத்த பிரின்சிபல்களை ஃபாலோ பண்றவங்களுக்கோ அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களுக்கோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு விலையேறப்பட்ட ஒரு சத்தியத்தை, ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இறைவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு பேய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இறைவன் அவங்க சொல்லி கொடுத்த கடவுள் யாரு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு இந்த இறை யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு சில காரியத்தை நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் படிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. நம்முடைய ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களும் தோற்றங்களும் மூல காரணமான இந்த இறைநிலை உணர்வு சக்தி மற்றும் காந்த ஆற்றல் கொண்ட அறிவு மாயமான மெய்ப்பொருள் என அவர் அறிவியல் ரீதியாக விளக்குகிறார். ஐயா சொன்னாங்க, என்ன சொல்றது? இயக்கம், இயற்கை, பூமியில் இருக்கிறது, இனி வரப்போறது, காலகாலங்களா இருக்கிறது எல்லாமே ஒரு சக்திக்கு உட்பட்டிருக்கு. இந்த சக்தியை நம்ம காந்த ஆற்றல்னால நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு மற்ற மனுஷருக்கும் நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு ரொம்ப அருமையா சொல்றாங்க. அவங்க ஏறெடுத்த ஒரு பிரேயர், அவங்க ஏறெடுத்த ஒரு ஒரு வேண்டுதல் எப்படி இருக்குன்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என உலக மக்கள் அனைவரும் இயற்கை வளங்களும் சூழும் நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதே முதன்மையான ஒரு வேண்டுதலா ஐயா சொல்றாங்க. அப்போ ஐயா வேண்டும் போது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குன ஒரு இறைய அவர் எங்கேயோ பார்த்திருக்காரு, அவருடைய வாழ்க்கையில கடவுள் அவருக்கு கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் அந்த காரியத்தை அவர் அறிவியல் பூர்வமாவே உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறதா நம்ம எல்லாம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறோம்.
இன்னொன்னு வள்ளலார் பெருமானார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வள்ளலார் பெருமானார் எழுதி வச்சது என்னன்னா, என்னுடைய வம்சீக இயக்கத்தை யாவையும் கொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டலின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நன்னென்னுடைய புகழ்தனை நிகழ்த்தி செய்யவே அப்படின்னு சொல்றாங்க. இது விளக்கமா நம்ம சொல்லணும்னா, விளக்கமா நம்ம பார்க்கணும்னா, அது படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. என் மனதில் உள்ள வஞ்சகம், பொய், பேராசை போன்ற தீய பண்புகளை ஒழித்து வாகனமாக கொண்டவனே என்னுடைய பிறவி நோய், பாவ நோய் மற்றும் துன்பங்கள் பொறுத்து அருள வேண்டும். உன்னை அன்புடன் வணங்கும் அடியார்களின் கூட்டத்தில் நான் சேர்ந்து உன்னுடைய புகழ் திருப்புகழ் தன்னை நான் எடுத்துரைக்கும் பணியை போற்றும் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு இவரும் ஒரு இறை இடத்துல வேண்டார். நல்லா கவனமா கேளுங்க. இவங்க எல்லாருமே மனுஷர்களா இந்த பூமிக்கு வந்தாங்க, தெய்வ மனுஷரா இந்த பூமியில வாழ்ந்தாங்க. அதனால தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினது. நான் இங்கதான் இருக்கேன், என்னை இப்படி தேடுங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை அந்த தெய்வம் மகரிஷி ஐயா அவங்களுக்கும் வள்ளலார் ஐயா அவங்களுக்கும் கொடுத்தாங்க. இப்படி புத்தருக்கும் கொடுத்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுத்தாங்க. அப்போ நான் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உள்ளுக்குள்ள கொண்டு வரேன்னா, பேட்ச் ஐயா ஒரு கிறிஸ்தவர். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பேட்ச் ஒரு சித்தர் அப்படின்னு நான் சொன்னேன். வெள்ளக்காரங்கள்லயும் சித்தர் இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள பல பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அப்ப சித்தருங்கிற அந்த பொதுவான வார்த்தை எல்லா மனுஷருக்கும் பொதுவாய் வாழ்ந்து எல்லா மனுஷருக்கும் இறைவனையையும் அறிவியலையும் மருத்துவத்தையும் யாரெல்லாம் தேடி பொதுவான முறையில கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருமே சித்தர்கள் தான். நீங்க சித்தர்கள் அப்படின்னு சும்மா யூடியூப்ல அடிச்சாலே இந்த சித்தர் இந்த மருந்தை கண்டுபிடிச்சாரு, இந்த சித்தர் ஞானம் இருந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்தினாரு, இறைமையா அதாவது கடவுளுடைய காரியங்களை வெளிப்படுத்தினாரு. உதாரணமா இந்த இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் தான் இத்தனை கிரகங்கள் இருக்கு, இத்தனை இந்த காலத்துல இந்த கிரகம் சூரியனை இந்த அளவுல சுத்தி வரும் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாதனால நம்முடைய பூமியில இருக்கக்கூடிய இந்த ஜாதகங்கிற ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் மேல வர முடியல. ஓகே, எது எப்படியோ, ஆனா சித்தர்களுடைய முக்கியமான குணநல பண்புகள்ல இந்த இறைவன் இருக்கணும், அறிவியல் இருக்கணும், மருத்துவம் இருக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, மருத்துவம் இருக்கணும். போன முறை நான் பேசினது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்றதுக்கு நம்ம பதில் நான் அன்னைக்கே சொன்னேன். முட்டையில இருந்துதான் கோழியில இருந்துதான் முட்டை வந்தது அப்படின்றது. அப்ப அந்த கோழியை யார் உண்டாக்குனது? இறைவன் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்குனது. அப்படித்தான் நாம எல்லாரும் நான் உங்களுக்கு பேசினேன். இப்போ இந்த 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 நம்ம டாக்டர் பேட்ச் ஐயா என்ன பண்றாங்க, 1886 இங்கிலாந்து நாட்டுல பிறக்கிறாங்க. நல்ல வசதியான ஒரு குடும்பம். அந்த ஐயா ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் தான் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. அலோபதி மருத்துவரா எம்பிபிஎஸ் பணியில பணியாற்றுறாங்க. அப்ப அந்த பணியாற்றும் போது அந்த அவர் கற்றறிந்த அந்த மருத்துவத்தினால ஒருத்தருக்கு மருத்துவம் செய்யும் போது அது குணமாகுது, ஆனா திரும்பியும் வருது. ஒரு சிலருக்கு குணமாகுது, வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க நல்லா இவரை சித்தர்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனும் முன்னேறி போகதான் பார்ப்பான். சரிங்களா? இப்ப உதாரணமா 5வது படிக்கிறவங்க 6வது போகத்தான் ஆசைப்படுவாங்க. ஒரு காலம் 4வது படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ இந்த மனுஷன், இந்த டாக்டர் பேட்ச் ஐயா என்ன செய்யறாங்க, தன்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை விட்டுட்டு ஹோமியோபதி மெடிசனுக்கு வராரு. அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு எப்பவுமே ஒருபடி மேலதான், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிசனுக்கு வராரு. அந்த ஹோமியோபதி மெடிசனுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிச்சு எல்லாருக்கும் கரெக்டான மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் வருது. என்ன தயக்கம் வருது? இந்த ஹோமியோபதி மெடிசன் இவ்வளவு விலை கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு நோயின்னு வராங்க, அந்த நோய் சரியாகிறது குறைஞ்சு 5 மருந்து 6 மருந்து வாங்கி சாப்பிட வேண்டி இருக்கு. மலிவான விலையில ஏதாவது மருந்து கிடைக்குமா
அப்படின்னு இவர் தேடுறாரு, கிடைக்கல. மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகி, நீங்க உண்மையா சொல்றேன், எல்லா தொழிலையும் இவர் படிச்ச எல்லா மருத்துவத்தையும் விட்டுட்டு சித்தர் மாதிரி போய் கடவுளே கதின்னு காட்டுக்குள்ள உட்கார்ந்துறாரு. காட்டுக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இறைவன், அதாவது அருட்பெரும் ஜோதி அல்லது வானாதி வானங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய 1000 சூரியனுக்கு ஒப்பான நம்ம வழிபடக்கூடிய அந்த இறைவன், பொதுவான எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவன் இவரிடத்துல பேச துவங்குறார். நீ எந்திரிச்சு நடந்துக்கோ, நான் உங்ககிட்ட பேசக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கவனமா காதுல கேளு, நீ போயிட்டேருன்னு அப்படின்னு சொல்றாரு. இப்போ சரி அப்படின்ட்டு சித்த பிரம்ம பிடிச்சது போல அந்த காட்டுக்குள்ள தனியா போறாரு. ஒவ்வொரு மலர்கள் இடத்துல போய் நிக்கிறார். இவர் போறாரு, ஒரு மலர் இருக்கு, அந்த மலரை பார்த்து நிக்கிறாரு. அந்த மலர் இவர்கிட்ட பேசினதா அவர் எழுதுறாரு. தன்னுடைய சுயசரீரத்தை எழுதும் போது அந்த மலர் என்கிட்ட பேசிச்சு, இந்த மாதிரி குணநலம் இருக்கிறவங்களுக்கு என்ன கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னதா அவர் தன்னுடைய சரீரத்துல எழுதுறார். அந்த மாதிரி 36 மலர்கள், 2 மலர்கள் ராக் வாட்டர், கடைசியா உள்ளது ரெஸ்கியூ ரெமெடி. அப்ப இந்த 38 மருந்துகள்ல இருக்கக்கூடிய விசேஷத்தை இந்த சித்தர், டாக்டர் ராஜ் சித்தர், கடவுள்கிட்ட கேட்டுதான் இந்த ஒவ்வொரு மருந்தையும் வாங்குறாரு. இந்த மருந்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மலரை பற்றியோ அல்லது இந்த மலர் மருத்துவத்தை படிக்கிறவங்களை பற்றியோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இதை அவங்க கேள்விப்படவே முடியும். அப்போ இந்த மலர் மருத்துவத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் கிறிஸ்தவரா இருந்தாரு. அவர் ஒரு எப்படி கடவுள் அவர்கிட்ட பேசியிருப்பாரு, இது நான் வேற சித்தர்னு சொல்றேனே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த உலகத்திலேயே முதல் முறையா எழுதப்பட்ட வேதம் தோரான்னு சொல்லுவாங்க. முதல் முறையா எழுதப்பட்ட வேதம். இந்த வேதம் எப்படி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, குறைஞ்சது 5000 ஆண்டுகளா எழுதி 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 ஒவ்வொருத்தரா தலைமுறையா, இத்தனைக்கும் இது ஒரே ஆள் எழுதுனது இல்ல, பல பேர். அதாவது அன்னைக்கு கம்யூனிகேஷன், எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. நான் சொல்றது 5000 வருஷங்களுக்கு முன்பாக எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கேயோ தேசத்துல எழுதி வச்ச இன்னொரு ஆளு, இந்த தேசத்துல எழுதி வச்ச இன்னொரு ஆளு, இதை ரெண்டையும் கோர்வைப்படுத்தி பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் 100% ஒத்து போகுது. இது கூட இணைஞ்சதுதான் அப்படின்னு சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு வேதம் தோரான்னு சொல்லுவாங்க. அந்த தோரான்ற வேதத்துல தமிழாக்கம் பண்ணப்பட்ட இன்னைக்கு, அதாவது பைபிள்னு சொல்றக்கூடிய இன்னைக்கு அந்த தோரா இன்ஜில் அப்படிங்கறதுதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு நம்முடைய கைகள்ல இருக்கிறது. இந்த தோரா இன்ஜில்ல என்ன போட்டிருக்காங்க, அதாவது தோரால பழைய ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்காங்க, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக அப்படின்னு அன்னைக்கு இருந்த மனுஷர்கள் பாடுறாங்க, கும்பிடுறாங்க, வேண்டுறாங்க, ப்ரே பண்றாங்க, என்ன வேணா வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, நான் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்றேன், அந்த வார்த்தையை படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜியா இருக்கு. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் தேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அவருக்கே நித்திய வல்லமையும் கனமும் உண்டாவதாகன்னு பாடுறாங்க. அப்போ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் வாசம் பண்றாரு. மனுஷர்ல ஒருத்தர் அவர் பார்த்ததும் இல்ல, பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கு. ரெண்டாவது, அதே தோராங்கிற புத்தகத்துல இன்னொரு பகுதியில் நாம் படிக்கும் போது, அவர் துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அருமீனையும் மிருகசிரிசத்தையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு அந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறத நாம படிக்கிறோம். இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வேதம் சொல்றது தப்பு. இந்த இறைவனுடைய வேதம் நமக்கு பொதுவாவே எல்லாருக்கும் பூமியில இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவ சாமியா கடவுளா வழிபடுறாங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்கதான் பிழை நடந்தது. அப்போ இவர் இந்த பேட்சையா கிறிஸ்தவத்தை சார்ந்தவரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவான மனுஷர். அவரை கிறிஸ்தவருடைய அந்த அந்த சர்க்கிள்குள்ள நம்ம அடைக்கவே முடியாது. அவர் ரொம்ப பொதுவான மனுஷர்.
தனிப்பட்ட ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டாக்டரினை கொண்டவர். இவர் எந்த எந்த டினாமினேஷன்ல இருந்தாங்க, இவங்க வழிபட்டுட்டு வந்த தெய்வ வழிபாடு முறை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஐயா எழுதி வச்சுட்டு போகல. ஐயா என்ன சொல்றாங்க, இந்த ஒளியில வாசம் பண்ணக்கூடிய இறைவனை நான் தியானம் பண்ணுவேன். இப்போ இது எங்க லிங்க் ஆகுதுன்றத நான் சொல்ல வர்றதுன்னா, வேதாத்திரி ஐயா எழுதி வச்சுட்டு போனதும், நம்ம வள்ளலார் ஐயா எழுதி வச்சுட்டு போனதும், புத்தரையா எழுதி வச்சு, ஏன்னா புத்தரையாவுமே தெளிவா சொல்றாரு, என்ன கும்பிடாதீங்க, என்ன வழிபடாதீங்க, நான் சொல்ற இறைவனை வழிபடுங்க, இறைவன்றவர் அந்த ரூபத்துல இருக்காங்க, அந்த இதுல வழிபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப இயேசு கிறிஸ்து அப்ப கான்செப்ட்ல யாரு? இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நிறைய சிலுவையில போட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சில் எல்லாம் நிறைய பேர் வச்சு கும்பிடுறாங்க, மேரி மாதா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யார் அப்போ? அப்ப கடவுள்ன்றவர் ஒரு அருட்பெரும் ஜோதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப இவங்களை எல்லாம் யார் கடவுளா கொண்டு வந்து இந்த பூமியில வச்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முழுக்க முழுக்க மனுஷர்கள் தான். அதாவது கிறிஸ்டியை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் கிறிஸ்டியை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு உலகத்துல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அதாவது படைச்சவங்களை நாம கடவுளா கும்பிடாம படைப்புகளை நம்ம கடவுளா கும்பிட்டு இருக்கிறோம், கும்பிட்டு இருக்காங்க. நாம இல்ல, நாம நமக்கு ஒரு தெளிவு இருக்கு, இறைவன்றது யாருன்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு ரோட்ல ஒரு கார் நிக்குதுன்னா அதுக்கு அது அதோட டயர் கால்ல விழுந்து நம்ம கும்பிட முடியுமா? என்ன காப்பாத்து, எனக்கு உண்டானது செய், எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, எனக்கு ஒரு தெரிஞ்ச புத்தியை கொடு, நல்ல கைகால் சோகத்தை கொடுன்னு ஒரு கார் டயர்ல விழுந்து நம்ம கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. அப்போ நம்முடைய வேண்டுதலுக்கு நம்ம வேண்டுதலுக்கு கேட்கப்படுறதுக்குன்னு ஒரு நபர் இருக்கார், இதுதான் இறைவன். அந்த இறைவன் இப்ப என்ன பண்றாரு? இப்ப நம்ம எல்லாத்தையும் பாத்துருக்காரு. இந்த பூமி மேல இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இப்போ இப்போ இப்ப நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அருமையா இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணவங்க ஒரு பிரேயர் பண்ணாங்க. என்ன பிரேயர் பண்ணாங்கன்னா, இந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லைகள் சமாதானமா இருக்கணும், இந்த தேசத்துல சண்டை சச்சரவு இல்லாம ஜனங்கள்லாம் அமைதியும் நிம்மதியுமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பிரேயர் பண்ணாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை நாள் இதை நான் கேட்டது இல்லை. நான் கரெக்டா அந்த மீட்டிங்க்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வருவேன், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு போயிருவேன். இன்னைக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ இந்த மாதிரி பூமியை இயக்குறாரு, பூமியை வச்சிருக்கிறாரு, இத்தனை கோடி மனுஷர்களை படைச்சாரு, அவர் எங்கேயோ வானத்துல வானாதி வானத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அந்த இறைவனுடைய சிந்தையும் செயலும் நம்மளை பாக்குதா? நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன நோட் பண்ணுதா? நம்ம படுற பாடுகள் நிமித்தம் அவர் நமக்கு வராரா, இல்ல நம்முடைய சந்தோஷத்துல பங்கு கொள்றாரா அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு மாயமான ஒரு பொருளாத்தான் இருக்கு. நம்ம பண்ற ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சோம்னா நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுது பாத்தீங்களா, அதுதான் இறைவன். நம்ம தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பேய். தாத்தான் என்ன வேணா சொல்லிக்கலாம். இப்போ இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இதே தோறால ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. நல்லா கேளுங்க, ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. இந்த பூமியில டைனாசரஸ் எல்லாம் இருந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் நிறைய இருக்கு. டைனாசரஸ் முட்டை, அதனுடைய எலும்பு கூடு, இந்த மாதிரி பெரிய பெரிய விருட்சங்கள், அதாவது ஒரு பெரிய பெரிய விருட்சங்கள்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 100 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு உண்டான மரம், அந்த அளவுக்கு இந்த பூமியில அவ்வளவு மிருகங்களும் பெரிய 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 ஆட்களும் இருந்திருக்காங்க. இது எல்லாத்த விட ஒரு 3 மாடி 4 மாடி கட்டடத்துக்கு அளவுக்குள்ள பெண்களும் ஆண்களும் மனுஷர்களும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்குண்டான எலும்பு கூடுகளும் இந்த பூமியில இருக்கு. அப்போ பூமியில மனுஷன் பெருக துவங்கின காலத்துக்கு அப்புறம் அவனுடைய மனசின் இச்சையின்படி அவன் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். அதாவது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி நடக்கும்போது ஒரு வேதத்துல ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அதாவது அந்த தோரான்ற அந்த புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, பூமியிலே மனிதர்கள் பெருக துவங்கி தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சீர்கெடுத்து, அதாவது தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சீர்கெடுத்து தாங்கள் பொல்லாப்பு செய்தாலும் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வாழ துவங்கினார்கள். அப்படி வாழ துவங்கினதுக்கு அப்புறம்
கடவுளையும் மதிக்கல, கடவுளையும் தேடல. அவங்களுடைய அவங்களுடைய செய்கைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாப்பா இருந்தது அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, இதுக்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டு व्यसனப்பட்டார்னு வேதத்துல எழுதுறாங்க. கேளுங்க, இது ஒரு சித்தர் மூலமா எழுதப்பட்டது. அப்ப சித்தருக்கு எந்த கம்யூனிகேஷனும் பொய்யா இருக்காது. வேதம் தெளிவாதான் எழுதுது. அப்போ கடவுள் व्यसனப்பட்டாரு, அப்ப கடவுள் கவலைப்பட்டாரு. அப்ப நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருந்ததுனால இந்த व्यसனமும் கவலையும் பட்டார். நல்லா பாருங்க, கவனமா பாருங்க. நம்ம இப்ப உதாரணமா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில ஒரு 9 பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு லாக்அப் டெத், ஒரு பையன் அஜித் குமார்ன்ற பையனை சுட்டு கொண்டுட்டாங்க. டெல்லியில நிர்பயான்ற பொண்ண ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. இதைய நம்ம காதுல கேட்கும் போது எத்தனை பேர் அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டோம், எத்தனை பேர் தனக்கு உண்டான ஒரு பிரச்சனையா எடுத்தோம், எத்தனை பேர் இது இது இந்த மாதிரியும் கேக்குறாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு எதுக்கு அந்த நேரத்துல வேலை, அந்த பிள்ளை எதுக்கு அந்த நேரத்துல அங்க போச்சு, இவன் எதுக்கு அந்த செயின் எடுக்கிறான், இவன் எதுக்கு போராட்டத்துக்கு போய் நிக்கிறான். அதாவது நியாயம் பேசுறது. அந்த சூழ்நிலை என்ன, அது ஒரு உயிர் போச்சு, அந்த உயிர் போனதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்ல. அந்த 3 தரப்பட்ட மனுஷர்களும் 3 தரப்பு விதமா பேசுவாங்க. பேய் சுபாவம் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, மனுஷீக சுபாவம் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தெய்வ சுபாவம் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஃப்ளவர் மெடிசனை இன்னாருக்கு நீங்க கொடுக்கணுங்கிறது இந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும். சாதாரணமாவே நீங்க ஒரு மனுஷரை கணிக்கிறதுக்கு பெரும் உதவியா இருக்கும். உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், இவங்களுடைய சுபாவம் இவ்வளவுதான், மனுஷீகம் இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, தெய்வீகம் இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, அல்லது பிசாசனுடைய சுபாவம் இவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குன்றத நீங்க அழகா கணிக்க முடியும். இப்ப கடவுள் நம்மளை பார்த்து व्यसனப்படுறாருன்னு நாம தெரிஞ்சுட்டோம். ஏன் व्यसனப்படுறாரு? இவரு டக்குன்னு நியாயத்தை செஞ்சிட முடியாதா? டக்குன்னு பூமியில ஏதாவது ஒரு அக்னி அனுப்பியோ இல்ல நீர் அனுப்பிச்சோ ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? பூமியில மனுஷர் பாவம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அழிஞ்சிட்டாங்க, இவங்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லி இந்த பூமியின் மேல 40 நாள் இரவும் பகலும் மழை கொட்டி தீர்த்ததா வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்படி கொட்டி தீர்க்கும் போது அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச மலை எது? இமாலய மலை ரொம்ப பெரிய மலைங்களா? இமாலய மலை ரொம்ப பெரிய மலை. அந்த மலைக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி மேல தண்ணி பூமி மேல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளையும் கொன்னதா வேதம் குறிப்பிடுது. இதை யார் செஞ்சா? இறைவன் செஞ்சார். எல்லாத்தையும் கொன்னுட்டார். எல்லாரையும் கொன்னு ஒரு குடும்பத்தை மட்டும் பாதுகாத்ததா வேதம் சொல்லுது. அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இப்ப சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, கடவுள் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. அந்த அன்புனால நம்ம செய்யக்கூடிய குற்றங்களையும் நம்ம செய்யக்கூடிய குறைகளையும் பார்த்து व्यसனப்படுறாரு, துக்கப்படுறாரு, என்ன வேணா சொல்லிக்கலாம். நம்ம ஒருவேளை நன்மை செஞ்சா நம்மளை பார்த்து சிரிக்கவும் செய்வார். என் பிள்ளை எவ்வளவு அருமையான காரியத்தை இந்த பூமியில செய்யறான் பார் அப்படின்னு மெச்சிக்கவும் செய்வார். ஏன்னா இதை செய்யும் போது கண்டிப்பா எதிர்மறையானது அதுதான், கண்டிப்பா அதையும் செய்வார். இப்போ இறைவன் இந்த பூமியை அழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க பிழைச்சு வெளியே வந்தாங்க. இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பிழைச்சு அந்த 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 தண்ணியில இருந்து தப்பிச்சு இந்த பூமி முழுவதையும் பழுகி பெருக வச்சாங்க. இந்த பூமி முழுவதையும் பழுகி பெருக வச்சாங்க. எப்படி சொல்றது? அந்த 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 பக்கம் போனவங்க எல்லாம் ஒரு கலர்ல, இந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் அந்த அந்த இயற்கை சூழ்நிலைக்கு வித்தியாசமா வேற வேற கலர், அதாவது முகம் சிவப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, கருப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, மாநிறமா இருக்கிறவங்க இருக்காங்க, பிங்க் கலர்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளா நாம் எல்லாம். இதுக்கு இடையில இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு லாக்குக்குள்ள நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பிசாசானவன் பயங்கரமா போராடிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லது ஒண்ணு இருக்குன்னா கெட்டது கண்டிப்பா இருக்கும், இல்லையா? நல்லது ஒண்ணு இருக்குன்னா கெட்டது கண்டிப்பா இருக்கு. அப்போ நம்மளை சூழ்ந்து இருக்கிற மனுஷர்களால நாம கரெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு
நாம எப்போதும் நம்ம ரொம்ப தெரிஞ்ச புத்தி உள்ளவங்களா இப்போ நம்ம இப்ப எடுத்த பிரேயர் மாதிரி நிறைய காரியங்கள்ல கலந்து கொண்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொன்னு சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்டின், சரிங்களா? நான் ஒரு கிறிஸ்டின். நான் கிறிஸ்டியனா இருந்து நிறைய கோயில்களுக்கு சர்ச்சுகளுக்கு எல்லாம் சர்ச்சுகளுக்கு நிறைய போயிருக்கிறேன். அப்படி போகும்போது அங்க உள்ள சர்ச்சுகள்ல நிறைய டினாமினேஷன் இருக்கு. பைபிள் தோரா இன்சில் அப்படின்னு சொல்றது மூல வேதம், ஒரு வேதம் தான். அந்த ஒரு வேதத்தை இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் 33,000 விதத்துல பின்பற்றுகிறதா கூகுள்ல பார்த்தேன். அதாவது ஒரே மார்க்கம் தான், ஆனா அதை 33,000 விதத்துல பிரிச்சு அதை ஒரு மதமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இத வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த இதை பற்றின ஒரு 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 வியாக்கியானம் உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். அதனால நான் சொல்றேன். இப்ப உதாரணமா ஆர்சி ரோமன் கேத்தலிக்ல இருக்கக்கூடிய நபர் டிஎஸ்ஐல இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவங்க இதை ஃபாலோ பண்றாங்க, இவங்க கண்டிப்பா இவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே டிஎஸ்ஐல இருக்கிறவங்க மேல ஒருபடி மேல வந்து பெண்டிகாஸ்ல இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ நீ இறைவனை சரியா வழிபடுறது இல்ல, நீ வந்து இது இறைவனை வழிபடுகிற முறை இல்ல, நீ வந்து கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க அவங்கள இப்படி ஒரு அதாவது அவங்க உட்கார்ந்து இருக்கிற கொப்பையே அவங்க வெட்டி கீழே விழுகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படியா இந்த கிறிஸ்தவ மதம் இருக்கு. இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வராரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நபருடைய ஒரு வெளியேறப்பட்ட குணம் எப்பேற்பட்ட குணமா இருந்து, அலோபதிக்கு போறாரு, அலோபதிக்கு படிச்சவர் பிளவர் மெடிசன்ல வந்து நிக்கிறாரு. இந்த பிளவர் மெடிசனை அவர் வந்து சும்மா தான் கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய ஆயுசு முழுக்க மருந்து எடுப்பாரு, எல்லாத்துக்கும் இலவசமா கொடுத்து அநேக வியாதிஸ்தர்களை குணப்படுத்தி இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பெரிய அளவுல இருக்கிறதுக்கு நம்முடைய ஐயா டாக்டர் ராஜ் சித்தர் அவர்கள் ஒரு முக்கிய காரணம். அவரை சித்தர்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, எல்லா மனுஷருக்காக வாழ்றது வந்து ஒரு பெரிய ஒரு தியாகம் தானுங்களே. எல்லா மனுஷருக்கும் இப்போ நான் சொன்ன ஒரு 4 ஆக்சிடென்ட் உங்களுக்கு சொன்னேன். சிவகங்கையில ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்ப ஏன் மனசு பதறிச்சு? ஏன் தம்பியையோ என் மகனையோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் பார்க்க முடிஞ்சுன்னா என்னுடைய மனநிலை என்னவா இருக்குமோ, உண்மையாலுமே அது என்னுடைய அது அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு பூரா நிர்பயாக்கு நடந்தது என் தங்கச்சிக்கோ இல்ல என்னுடைய சகோதரிக்கோ யாருக்கோ நடந்துருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வலியை கொடுக்கும். இந்த மாதிரி நம்முடைய மனசானது நமக்கு எல்லா உயிர்களையும் ஒருமித்து நேசித்து ஒரே மாதிரி பார்க்கும்போது இந்த மலர் மருத்துவம் மாத்திரம் இல்ல, இதை விட மகத்தான காரியங்களை இறைவன் நமக்கு தந்துள்ளுவார். இப்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இந்த மலர் மருத்துவத்தை நான் டயக்னைஸ் பண்றதுக்கு இப்ப உதாரணமா என் கிளினிக்கு ஒரு கிளைண்ட் வராங்கன்னா, பொதுவா என்னுடைய கிளினிக்கு வரக்கூடிய நோயாளிகளை நான் பேஷண்ட்னோ நோயாளிகள்னோ சொல்ல மாட்டேன். சக்தி குறைபாடு உள்ளவங்கன்னு நம்ம சொல்லலாம், அல்லது கிளைண்ட்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். அப்படி என்னுடைய கிளினிக் வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு நான் எப்படி டயக்னைஸ் பண்ணுவேன்? ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அழகான சொல்லிடலாம், இதாப்பா உங்களுடைய சுபாவம், இதுதான் நீ, இதுதான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம அவங்கள அப்படி சொல்ல ஒரு புது ஆள் யாராவது வராங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் அரசியலை பயன்படுத்துவேன். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து இன்னாருக்கு ஓட்டு போட்டேன், அவங்களுடைய பெருமைகளையும் அவங்களுடைய காரியங்களையும் அவங்க பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒருவேளை அதாவது அவர் அந்த கட்சிக்காரர் செஞ்ச ஒரு தப்ப நான் அவங்களுக்கு சுட்டி காட்டி ஆதாரப்பூர்வமா விளக்கும் போது ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க, அமைதியாயிருவாங்க. ஒரு சிலர் அதுக்கு மாறா அது அப்படித்தான், ஆனாலும் நாங்க அதுலதான் இருப்போம் அப்படின்னு உருக்கிட்டு நிற்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த இந்த அரசியல் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சுபாவ குணநலங்களை நம்ம 3ஆ பிரிக்கலாம். நல்லா பிரிச்சுக்கோங்க, 3ஆ பிரிக்கலாம். அப்போ இவங்க கடவுளுடைய பிள்ளைகளா இல்ல மனுஷரா அல்லது இவங்களுடைய பேயினுடைய பிள்ளைகளா அப்படிங்கிறத நாம பிரிக்கலாம். அப்போ அந்த இறைநிலைய நாம 5 விதமா பிரிக்கலாம். நல்லா கேளுங்க.
கடவுள் யாருன்னு தெரியணும், மனுஷர் யாருன்னு தெரியணும், பேய் யாருன்னு நமக்கு தெரியணும். அப்போ இத மூன்றா நம்ம பிரிக்கலாம். முதலாவது சொரூபம்னு சொல்லுவாங்க. நம்ம சாரி, சொரூபம்ல உருவம். அதாவது இறைநிலையை பிரிச்சு பகுத்தறிஞ்சு எழுதி வச்சுட்டு போன ஒரு ஓலைச்சுவடி, ஒரு ஒரு புத்தகத்துல இருந்து நான் எடுத்தது. இது என்னன்னா உருவம். முதலாவது இறைநிலை உருவம். இந்த உருவத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, அதாவது உருவத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வடிவம், மயில், யானை, அப்புறம் அந்த நான் சொன்ன இயேசுசாமி சிலை, வேற என்ன சிலைகள் என்ன இருக்கு, மேரி மாதா சிலை இருக்கு, முருகன் சிலை இருக்கு, பிள்ளையார் சிலை இருக்கு. இதெல்லாம் இந்த உருவம்ங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ரெண்டாவது சொரூபம். இந்த சொரூபம்ங்கிற கேட்டகரிக்குள்ள எது வரும்னு சொல்லியாச்சுன்னா, சாரி, ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பா சொல்லிட்டேன். அதாவது உருவம் அப்படின்னா வடிவம், மயில், யானை, இந்த மாதிரி மிருகங்களுடைய ரூபத்தை வச்சு வழிபடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் உருவ வழிபாடுன்றது ஒண்ணு. ரெண்டாவது சொரூப வழிபாடு. சொரூப வழிபாடுன்னா நான் சொன்னக்கூடிய இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம், இந்த விக்கிரகங்கள் எல்லாம் சொரூப வழிபாடு. அருவுருவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா, அதை கவனமா கேளுங்க. அருவுருவம் உருவமற்றது, உருவம் கிடையாது இதுக்கு. ஆனா தூண்லயும் இருக்கும், துரும்புலயும் இருக்கும். இப்போ ஒரு முட்டை இருக்குன்னு வைங்க, உதாரணமா சொல்றேன், ஒரு முட்டை இருக்குன்னு வைங்க. அந்த முட்டையை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பூஜா மேடம் சொல்லுங்க. ஏன்னா பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு. ஒரு முட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாம் போன வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஐயா வாழ்க வளமுடன். ஆமா சொல்லுங்க. கோழிய நினைப்பு வருங்க ஐயா. முட்டை தோணுச்சு, முட்டைய பார்த்தா கோழியோட ஞாபகம் வரும். கோழியோட ஞாபகம் வரும். அந்த முட்டைக்குள்ள 1000 கோழி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஒத்துக்கலாமா? இல்லங்க ஐயா, குஞ்சு பொரிச்சா ஒண்ணுதானே வரும். அது பேரம்பேட்டிகள் எல்லாம் போடும்போது வருங்க ஐயா. ஒரு 1000 கோழி இருக்கு அப்படின்னு சொன்னா, லட்சம் கோழி இருக்கு, கோழி இருக்குன்னு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும். ஆமா. அது மாதிரி ஒரு மாம்பழத்துக்குள்ள ஒரு மாந்தோப்பே இருக்குன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கத்தானே வேணும். ஆமாங்க. ஒரு மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுறோம், அதோட சீடு எடுத்து நம்ம ஃபீட் பண்றோம். அது மரமா முளைக்குது, அது எத்தனை கனிகளை கொடுக்குது, அந்த கனி எத்தனை கனிகளை கொடுக்குது, செடிகளை கொடுக்குது, மரங்களை கொடுக்குதுன்னு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அதுதான் அருவுருவம்னு சொல்றாங்க. அருவுருவ வழிபாடு ஒண்ணு இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இருக்கு. இல்யூஷன் மாதிரி கண்டிப்பா இருக்கு ஆனா எனக்கு தெரியல, இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அருவுருவ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெட்ட வெளி. இந்த கோள்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, கிரகங்கள் எல்லாத்தையும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இதுதான் வெட்ட வெளி வழிபாடு. எல்லாத்துக்கும் மிஞ்சினது அருவுருவ வழிபாடு. அருவுருவம் அப்படின்னா காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு மகா பெரிய சர்வலோகத்தையும் ஆட்டி படைக்கிற அண்டசராசரங்களை உண்டாக்குன ஒரு சக்திக்கு பேரு அருவம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அருவம் அப்படிங்கிற இந்த தெய்வத்தை வழிபடுகிறவங்க உண்மையாலுமே தெய்வ சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. முதல் 2 உருவம், சொரூபம், இந்த 2 கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க அதாவது மனுஷீகன்னு சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க பிசாசனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. இல்லைன்னா இன்னசென்ட்டா இருப்பாங்க. இப்ப உதாரணமா அந்த இன்னசென்ட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்றத நான் சொல்றேன். அதாவது உருவம், சொரூபம்னு 2 இருக்கு. அந்த 2 ரொம்ப, அதாவது தங்களோட மைண்ட்ல பெரிய அளவுல வச்சு இதுதான் கரெக்ட், இதுதான் நாங்க ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு பின்பற்றுகிறவங்க 100% பேயினுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. அதுல ஒரு சில இன்னசென்ட் இருப்பாங்க. இந்த இன்னசென்ட் யாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உதாரணமா என்ன எடுத்துங்க. எங்க அப்பா என் கதவை தட்டுறாரு, நான் போறேன், கதவை திறக்கிறேன், ஒரு செங்கல் எடுத்துட்டு என் கையில கொடுக்குறாரு. அந்த செங்கல் எடுத்து என்கிட்ட சொல்றாரு, தம்பி இதுதான் நம்மளை படைச்ச கடவுள்னு சொல்றாரு. அந்த கல்லை நானும் அப்பா சரிங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு கொண்டு போய் என்னுடைய பூஜையில வச்சு நான் அதுக்கு டெய்லியும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் அதுக்கு அநேக பூஜைகளை பண்ணி அதுகிட்ட என்னுடைய ஜபத்தை நான் ஏறெடுக்கும் போது நானும்
ஒரு முட்டாளா இருப்பேன். நான் பகுத்தறியணும். ஏன்னா பகுத்தறியணும். அந்த செங்கலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 இன்சுல இது என்ன, இது என்னது கல், இது நம்மளை எப்படி படைச்சது, இது நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு நமக்கு வேணும். ஒருவேளை அந்த பகுத்தறிவு இல்ல, எங்க அப்பா கொடுத்தது நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அப்பாவிகள்னு சொல்லலாம், இன்னசென்ட்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் அருவுருவம் வெட்டவெளி, இது ரெண்டு எந்த கேட்டகரியில சேருவாங்கன்னா மனுஷீக கேட்டகரியில சேருவாங்க. மனுஷீக கேட்டகரி என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுல கேஸ் வெடிச்சா கூட இவங்க பிக்னிக் போறது தடப்படாது. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் இவங்க பிளான் பண்ணி வச்சது கண்டிப்பா நடக்கும். அதாவது அவங்களுக்கு வலி இருக்கு, வேதனை இருக்கு, அல்லது அவங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு சொந்தக்காரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சிந்திக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தானே, நமக்கு அடுத்தது என்ன, நம்முடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடைசியா ஒரு ஒரு சினிமா ஆக்டர் ஒருத்தர் கரூர்ல நடந்த பிரச்சனைய வந்து ஒரு மினிஸ்டர் வந்து பேசுறாரு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அவர் அழுகிறாரு. அவர் உண்மையா அழுதாரா இல்ல பொய்க்காக அழுதாரா இல்ல அவருடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணுன்றதுக்காக அழுதாரான்றது நமக்கு தெரியாது. அவர் அழுகிறாரு. அவர் அழுகிறத ஒரு சினிமா ஹீரோ துணிவா தன்னுடைய படத்துல சேர்த்திருக்காரு. தன்னுடைய படத்துல சேர்த்துட்டு அவர் வந்து அதை வந்து ஒரு ப்ரோமோட் பண்றாரு, ப்ரோமோ பண்ணி காமிக்கிறார். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல, நீங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கார்ல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஒரு 3 நபர்கள் வந்து இவங்களை மிரட்டி அந்த பொண்ணை சீரழிச்சுட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. காலையில சுயநலவு தெரிஞ்சு அவங்களா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய பத்திரிகைகள்ல பொதுமக்கள் கிட்ட இது கேட்கும்போது, ஒரு பொது கருத்து கணிப்பு கேட்கும்போது அவங்க சொன்ன நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, இவளுக்கு என்ன வேலை அங்க, நல்லா கேளுங்க, இவளுக்கு அங்க என்ன வேலை, அப்படித்தான் கேட்டாங்க. என்ன சூழ்நிலை, அவங்க அதெல்லாம் சிந்திக்க கூட இல்லை. இவங்களுடைய மனசெல்லாம் என்ன, நியாயப்படுத்துறதுல குறிக்கோளா போகுது. அந்த 3 பேருக்கு மேல தப்பு கார்னர் பண்றாங்களான்னு கேட்டா அது அவங்க யோசிக்கவே இல்லை. முதலாவது இனிஷியலா அவங்க அதை யோசிக்கவே இல்லை. அவங்க கேட்டது அவளுக்கு அங்க என்ன வேலை. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷீக தன்மை உடையவங்க. கிளியரா இந்த 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 ஃப்ளவர் மெடிசனை இதோட உங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. இதெல்லாம் பெரிய ஸ்டடி பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்தது அருவம் அப்படிங்கிற ஒரு மனுஷங்க யாருன்னு கேட்டாச்சுன்னா தெய்வ குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இயற்கைக்காக கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அவங்க வந்து இந்துக்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவத்தில் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. நீங்க அதான் ஒரு ஆச்சரியமே. நான் பகுத்தறிஞ்சு சொல்றேன், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகனே ஒரு 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 எங்கேயாவது நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தன்னுடைய பிரச்சனையா பாவிச்சு வேதனைப்படுறதும் அதுக்காக பிரயாசப்படுறதும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மனுஷர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இந்த 3 கேட்டகரிகளை நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த ஃப்ளவர் மெடிசன் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இப்ப உதாரணமா நம்முடைய நாட்டுல இப்ப 2 மாசத்துல எலெக்ஷன் வருதுங்களா, 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. இப்ப இந்த மீட்டிங் எத்தனை பேர் பாக்குறாங்க, 138 பேர் பாக்குறாங்க. இந்த 138 பேர் யாராருக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. அப்போ நான் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்டா இதுல வைக்கிறேன். இப்போ 1947ஆம் வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்த சுதந்திரம் கிடைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு காங்கிரசினுடைய ஆட்சியில மன்மோகன் சிங் ரூல் பண்றாங்க. மன்மோகன் சிங் ரூல் பண்ற வருஷம் வந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் ரூல் பண்றாங்க. அப்போ இந்த 2014 வரைக்கும் 55 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அதாவது சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இப்ப வர அந்த 2014 வரை. அதுக்கு அடுத்தது பிரதமர் மோடி ஐயா வந்து ரூல் பண்றாங்க 2014 இருந்து 2026 இப்ப வரைக்கும். அப்ப இப்ப நம்முடைய கடனுடைய நம்ம கடன், இந்தியாவுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டாச்சுன்னா 1555 கோடி. அப்போ இந்த கடனுடைய வேரியேஷன் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்றத நம்ம கொஞ்சம் பயத்தோட பார்க்கணும்.
ஏன் இதை சொல்றேன்னா, தமிழ்நாட்டோட பார்த்துட்டு அடுத்து நான் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 1947 இருந்து 2021 வரைக்கும் வெறும் 4.5 லட்சம் கோடி தான். ஆனா 2021 இருந்து 2026க்குள்ள 10.5 லட்சம் கோடியா, அதாவது ரெட்டந்தனையா பெருகி இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா, அவன் வேலைக்கு போகணும், பாடுபடணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சாப்பாடு போட்டு சம்பாரிச்ச காசுல சேமிச்சு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போகணும். அதுதான் நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம். இது என்ன ஆகுது, இந்த குடும்ப தலைவன்றவர் வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு ஊரை சுத்தி வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாத்துக்கும் டெய்லி பிரியாணி போட்டு ஒரு நாள் இறந்து போறாரு. பிற்பாடு அந்த கடங்காரன் பூரா யார வந்து நிற்குவான்? அந்த பிள்ளைகளையும் அந்த 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 தன்னுடைய மனைவியையும் தான் போட்டு நெருக்குவாங்க. ஐயா ஒண்ணும் இல்ல, நான் வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்டா இருக்கேன். நான் வந்து தெரபிஸ்ட் ஆகும்போது நான் வாங்குற ஃபீஸ் வந்து 50 ரூபாய் நான் ஃபீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 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 கிளைண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டேன்னா 50 ரூபாய் நான் ஃபீஸ் வாங்குறது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒரு ஆளுக்கு 300 வாங்குறோம், 500 வாங்குறோம். எங்கனால எங்கூட இருக்கக்கூடிய மற்ற தெரபிஸ்டுகளுக்கு சம்பளம் கொடுத்து அந்த அந்த கிளினிக்கோட வாடகை கொடுத்து எங்களுக்கு முன்னேறி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ கோடி கோடியா கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பணம் வாங்கணும், அதனாலதான் இந்த மருத்துவத்துக்கு இவ்வளவுதான் போறது. அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் ஐயா இந்த பூமியில இந்த உயிரோட இருக்கிற காலத்துல ரூல் பண்ணும்போது ஹெட் ஷுட் வாண்ட் டு லீட், ஷோல்டர் ஷுட் பி ஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலை அப்படின்னா எல்லாத்தையும் லீட் பண்ணணும், ஷோல்டர்னா எல்லாத்தையும் யுத்தம் பண்ணணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இது அடையாளம்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் பகுத்தறிஞ்சு பார்த்து உங்களுடைய வாக்குகளை நீங்க தயவு செய்து செலுத்த வேணும். யாருக்கு செலுத்த நான் சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து எல்லாரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வைப்பாங்க, அதாவது திட்டங்களை கொடுப்பாங்க. இப்ப நம்ம இதுல என்னென்ன கட்சி இருக்கு? ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, இப்ப புதுசா டிவிகே ஆக்டர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த கட்சிகள்ல எல்லாரும் அவங்களுடைய திட்டங்களை கொடுப்பாங்க. அந்த திட்டங்களை நீங்க படிச்சு பாருங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சொல்லி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து இதையெல்லாம் ஏன் செய்யல, இனி வந்தா செய்வாங்களாங்கிறது பகுத்தறிஞ்சு பார்த்துட்டு யாருடைய திட்டம் ரொம்ப அருமையானதா இருக்கோ அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தயவு செய்து செலுத்துங்க. 132 பேர் ஆயிட்டாங்க, அதுல 6 பேர் காணும். சரி, அப்ப இந்த நான் சொல்றது தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை நாம காப்பாத்தணும்னு சொல்லியாச்சுன்னா நல்ல ஒரு தலைவர் வரணும். ஏன் இந்த சொல்லும்போது, அரசியல பேசும்போது நான் ரொம்ப துக்கப்படுவேன். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, போரால கடவுள் மனுஷர்கள் எல்லாத்தையும் ரூல் பண்ணி கொண்டு வராரு. தம்முடைய தூதர்கள் அனுப்புறாரு. அவங்க தம்முடைய தூதர்களை வச்சு இந்த மனுஷர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பூமியில எப்படி பண்படுத்தணும், எப்படி விவசாயம் பண்ணணும், எது விஷம், எது சாப்பிடக்கூடிய பழங்கள், இது எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே கூட்டிட்டு வரும்போது ஒரு பகுதியில வந்து நின்னதுக்கு அப்புறம் எங்களை ஆளும்படி ராஜாக்களை ஏற்படுத்தணும்னு கடவுள்கிட்ட கேட்கிறாங்க. கவனமா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஒரு பகுதியில நின்று கடவுள்கிட்ட வேண்டாங்க, எங்களை ஆளும்படிக்கு ராஜாவை நியமியும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் உங்களை ஆளுகிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வேதத்துல எழுதியிருக்கு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வேதத்துல ஒரு எவ்வளவு மனுஷனும் கடவுளை எவ்வளவு அழகா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்கன்றது அழகா எழுதியிருக்கு. நான் உங்களை ரூல் பண்றது, உங்களை நடத்தி கொண்டு போறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்களுக்கு ஒரு அந்த அந்த கம்பீரம் வேணும். அதாவது நாங்க வந்து எப்படி சொல்றது, அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு இப்படி வரது இல்ல, ஒரு அரசவை இருக்கணும், ஒரு சாம்ராஜ்யம் உருவாகணும், ஆயுதங்கள் யுத்தங்கள் இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்லும் போது கடவுள் சொல்றாரு, ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துங்க, பிரச்சனை இல்ல, ஆனா அவன் உங்கள் குமாரனையும் குமாரத்திகளையும் எடுத்துக்குவான். உங்களுடைய சொத்துல
பாதியை எடுத்துக்குவான். எல்லாருடைய வருமானத்திலிருந்தும் தனக்கு உண்டானது எடுத்துக்குவான். உங்களுடைய நிலைமை திக்கற்றதா போகும்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மனுஷரை விட்டுறாரு. இந்த மனுஷர் கடவுளை விட்டதுக்காக அந்த அன்னையில இருந்து துக்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அப்போ அந்த கடவுள் இன்னைக்கு இருக்கிறாரான்னு கேட்டா நிச்சயம் இருக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காரு. நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறாரு. என்ன அறிவை கொடுத்திருக்கிறாரு? காலையில எந்திரிச்சோன்னே நீங்க பல்லு விளக்குங்க, காலையில எந்திரிச்சோன்னே நீங்க காலை கடனை கழிங்க, உணவு இருந்துங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கலையே. இது பொதுவான அறிவு. இத மனுஷன் செய்யணும். இது பைத்தியம் கூட செய்யும். இப்போ நான் ரோட்ல பைத்தியகாரங்களை பார்க்கும்போது சட்டையெல்லாம் கிழிச்சிருப்பாங்க. அப்படியே அதாவது தன்னுடைய நிர்வாணம் தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா, 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தோம்னா அதை வாங்கி பத்திரமான இடத்துல சுருட்டுவான். புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய நிர்வாணத்திற்கு மிஞ்சின அவனுடைய அறிவு எட்டல. ஆனா அந்த ரூபானாலதான் சோறு நீங்க முடியும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க தயவு செய்து சரண் எதுக்காக அரசியல் டாபிக் பேசுதுன்னு நீங்க சிந்திக்க வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காக நிச்சயம் இந்த அரசியல் வேணும். நானும் கடவுள்கிட்ட வேண்டேன், கடவுளை வாங்க ஏதாவது பண்ணுங்கன்னு. அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த அரசு கரெக்டான ஒரு ராஜா பூமியில உட்காரும் போதுதான் இந்த நாடு உருப்படும். அதனால அந்த 5 கட்சிகள் இருக்கு. 5 கட்சியா? 1 2 3 4 5 6 கட்சிகள் இருக்கு. இந்த 6 கட்சிகளும் அவங்களுடைய திட்டங்களை வரையறிக்கையா கொடுப்பாங்க. அந்த இதெல்லாமே யூடியூப்ல கூகுள்ல அடிச்சா வந்துடும். அப்படி அடிச்சு நீங்க பாருங்க. தயவு செய்து இவங்களுக்கு வாக்கு செலுத்தலாமா, இவங்களுக்கு வாக்கு செலுத்த கூடாதா, இவங்களுக்கு வாக்கு செலுத்தலாமா, தெரிஞ்ச புத்தியோட கரெக்டான ஒரு பிளானோட நீங்க எடுங்க. அப்படி நீங்க யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு, இறைவனிடத்துல வேண்டிட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. கடவுள் நம்ம எல்லாரோடையும் இருப்பார். தேங்க்யூ மேடம். என்னுடைய மீட்டிங் முடிச்சுட்டேன். தேங்க்யூ. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நமக்கு ஹீலர் சரண்குமார் ஐயா 3 விதமான மனிதர்கள், அதில் நாம் யாருங்கிற ஒரு மிக அழகான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது கடவுள், மனிதன், பிசாசு. கடவுளையும் பிசாசையும் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மலர்கள் 38 வகையான மலர்கள் இருக்குன்னு அதோட டீட்டெயில்ஸ் ஐயா ரொம்ப அழகா சொன்னார். அதாவது திருட்டு, போட்டி, பொறாமை, பொய், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவங்கள். அதை தட்டி விட்டுட்டு அதில் மேன்மைப்படுத்துறது கடவுள் தன்மையாகவும், அதன் போக்கில் அப்படியே ஏனோதானான்னு போயிட்டு இருக்கிறவன் மனிதனும், அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க பிசாசு தன்மை உடையவங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு விரிவாக சொன்னார். அதாவது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கிறவங்க தான் சித்தர்கள். உதாரணத்துக்கு நமக்கு வள்ளலாறு, இயேசு, வேதாத்ரி மகரிஷி, புத்தரை அழகா ஐயா நமக்கு எடுத்து சொன்னார். அதாவது நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐயா ரொம்ப அழகாக நமக்கு சொன்னார். தவறு செய்யும் பொழுது ஒரு பயம் வந்தால் அது கடவுள் தன்மை. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவனுக்கு தான் அது இந்த பிசாசு தன்மை அப்படிங்கிறது நிறைய ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதை 3 நோக்கத்தில் 3 பார்வையில் பார்ப்போம். அந்த ஒரு கடவுள் குணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மனித குணத்தில் இருக்கிறவங்க ஒரு பார்ப்பாங்க, இந்த பேய் பிசாசு குணம் இருக்கிறவங்க ஒரு இதில் பார்ப்பாங்கன்னு ஐயா நிறைய எக்ஸாம்பிளை கொடுத்தாரு. அப்புறம் அந்த உருவ வழிபாடு, சொரூப வழிபாடு, உருவ வழிபாடு, அதாவது அரூப வழிபாடு, வெட்ட வழி வழிபாடை பற்றி ரொம்ப அழகாக நிறைய நமக்கு டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு, அப்புறம் கடைசியாக அரசியலை பற்றி மிக ஒரு தெளிவான புரிதலை ஐயா நமக்காக விளக்கம் கொடுத்திருக்காரு. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தலாம். ஹீலர் சரண்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் சரண்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் சரண்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்துள்ள அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாமாங்க ஐயா? வச்சுக்கலாம். ஐயா ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேல கேள்வி பதில் செக்ஷனுக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம்.
நாளை அதிகாலை எப்பொழுதும் போல 4:30 மணி முதல் 9 மணி வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளும், அதை தொடர்ந்து நடைபெறும் அனைத்து சித்தர் குழு படைப்புகளும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். பிப்ரவரி 15ஆம் தேதி பெங்களூர்ல இறை மதனையாவோட ஒரு நாள் உரை இருக்கு, ஒரு நாள் நிகழ்ச்சி. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள், இன்னும் நமக்கு நாள் இருக்கு, வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் தங்களோட உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி 20, 21, 22 ஆகிய தேதிகள்ல நேரடி வகுப்பு நமது மலையப்பாளையத்துல நடைபெற இருக்கு. அதுக்குமே அதுக்குமே நம்ம நம்மளுக்கு இது ஆன்மீக அறிமுக அடிப்படை பயிற்சி. அதனால இன்னுமே நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவர்கள் நம்ம குடும்பங்கள்லயோ இல்ல உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் அதை தெரியப்படுத்திக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து பட்டறை வகுப்பு இருக்கு. அந்த பட்டறை வகுப்புலையும் இறையாசிரியர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாளை காலை கலந்தாய்வு கூட்டம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை அனைத்து இறையாசிரியர்களும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. கேள்வி பதில் இருக்கிற அன்பர்கள், ஐயாட்ட கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாசுகி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அது ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ஐயா. இன்னைக்கு நல்லா தெளிவா கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க ஐயா. அப்புறம் எங்களோட கணவருக்கு ஐயா யூரின் போகும்போது யூரின் அடிக்கடி போகுதுங்க ஐயா நைட்ல. அதுல உள்ள ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னாங்க ஐயா. அதுக்கு எந்த மலருங்க ஐயா கொடுக்கலாங்க ஐயா? சரி, ப்ராடெஸ்டல் கிளாண்ட் தான். அப்போ ஒண்ணு சுருண்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வீங்கி இருக்குங்க. சரிங்க. அவரு பயப்படுவாருங்களா? ரொம்ப பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. சில விஷயத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி ஒரு மனக்கவலை இருக்கும், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வேணும், அதாவது இந்தியன் மெடிசன்ஸ்ல நோயை குணப்படுத்துறதுக்கு உண்டான மெடிசன்ஸும் ஃபிளார் மெடிசன்ல என்ன மெடிசன் வேணும்ன்றத நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சரிங்க. நம்பர் கொடுங்க ஐயா. என் நம்பர் அதுல இருக்குங்க. இதுல இருக்குங்களா? அதுல பார்த்தேன் இல்லைங்களே. என்னங்கய்யா? 63. ஒரு நிமிஷம் இருங்கய்யா. எயிட் 847. சரிங்கய்யா. 10. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுறேங்க ஐயா நாளைக்கு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்கிற அன்பர்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஒரு டைம் மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். கேக்குதுங்களா? எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்ன ரொம்ப உடம்பு முடியாம இருந்தேன் ஐயா. மனசு கவலையில, வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்த போது ரொம்ப மனக்கவலையில மனசு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தேன். அப்ப மலர் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். கேக்குதுங்களா ஐயா? ஆனா அதுக்கப்புறம் இப்ப சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னென்ன மெடிசன் எடுத்துக்கிட்டேன்னுலாம் எனக்கு தெரியாது அங்க கொடுத்ததுல. ஆனா இப்ப எனக்கு கால் ரொம்ப வலி, நடக்க முடியல. 54 வயசு ஆகுது எனக்கு. இப்ப கால் வீங்கி இருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்கு, போன் பெயின் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு நான் இப்ப வருத்தம் எல்லாம் படுறது இல்ல. ஏற்கனவே இருந்ததுனால இப்ப இது கியூர் பண்ண முடியுங்களா? சரியாயிருக்கு. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டேன். 1 இயர் வேற காப்பாத்துற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு.
இப்போ அவரு நல்லாயிட்டாங்க. அந்த நல்லா திருப்தி ஆயிட்டார். உங்களுக்கு வந்துருச்சு இல்ல? புரியலங்க ஐயா. அந்த திருப்தி உங்களுக்கு வந்துருச்சு இல்ல? வந்துருச்சு ஐயா, வந்துருச்சு. சரிம்மா. இதுக்காக முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. சொல்றேங்க பொதுவாவே ஐயா, சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா, அதாவது இந்த மலர் மருத்துவம் குடிக்கிறதுக்கு ஒரு ஐயா வந்தாங்க. அந்த ஐயா கிட்ட இந்த மலர் மருத்துவத்தை நீங்க குடிங்க ஐயா. அவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 3-4 மெடிசனை கம்பைன் பண்ணி ஒரு மதர் ஜின்ஸ்ல ஊத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மருந்து எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொல்லும் போது அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த மருந்து வந்து உங்க மனநிலையை மாற்றும். இப்ப உதாரணமா நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கவலைக்குரிய மனசுக்குள்ளேயே ஒரு தெளிவான ஒரு விடயம் கிடைக்கும். இது தேவையில்லாத கவலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கீங்க. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்போ என்கிட்ட வாங்க மருந்து என்கிட்டயே கொடுத்துட்டு நானே என் மனசை சரி பண்ணிக்கிறேன்னு போயிட்டாரு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய வருதா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. இல்ல, நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். உதாரணமா நான் நல்ல முறையில நேர்மையான முறையில நல்ல நல்ல ஒரு சொசைட்டில நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன்னா எனக்கு அது நடக்கும். இல்ல எனக்கு அது வேண்டாம், நான் வந்து இப்படியே போறேன், நான் எங்கேயாவது ஒண்ணும் இல்லாம போறேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது நமக்கு நடக்கும். கண்டிப்பா. அப்போ நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உங்களுக்கு எது பிரதான கவலையா இருக்குன்னு பாருங்க. அதாவது முட்டு வலிக்கு முதல் காரணம் கவலை தாங்க. ரெண்டாவது தான் உப்பு சத்து. இது எல்லாமே யூரிக் ஆசிட் கொஞ்சம் கால் வலிக்கும். அது வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு மனசுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொன்னா நீங்க உங்க மனசை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதாவது வெரிகோஸ் பெயின் அதிகமா இருக்கு. ஆமா, என் நம்பர் நீங்க எடுத்துக்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு இந்தியன் ஃபிளவர் மெடிசன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் தெரியலங்க ஐயா, நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நோட் பண்ணிக்கிறேன் ஐயா. ஆமா சரிம்மா. 63814 63 81 63 ஆமா இல்ல 63 81 48 48 28 47. சரிங்க ஐயா. 47. இது வந்து நீங்க வந்து உங்க மனசுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத நீங்க அதுல டைப் பண்ணி மனசுக்குன்றத விட அதான் நீங்க யார் போட்டீங்க? நான் இப்ப எதுவும் போடலையா ஐயா? யாருக்குமே போடலையா? போடல ஐயா. நான் போட்டப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நான் போடல ஐயா. யாருக்கு இப்ப சப்போர்ட் பண்ணுவீங்க? யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? போட்டிருந்தா அப்ப விஜயகாந்துக்கு, அவர் முரசுக்கு போட்டிருந்திருப்பேன். நல்லதுமா. சரிங்கம்மா. சரி, ரொம்ப நல்லது. நீங்க எனக்கு நாளைக்கு காலையில சொல்லுங்க, நான் உங்களுக்கு இந்தியன் மெடிசனே கொடுத்துறேன். மாற்றத்தை விரும்புறீங்க இல்லையா? புரியலங்க ஐயா. அதாவது மாற்றத்தை விரும்புறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அது ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வ குணம் இருக்கு போய் தான் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றது. நல்லது, சந்தோஷம். அம்மா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் உங்களுக்கு என்னென்ன மெடிசன் சாப்பிடணும்ன்றத ஃபிளவர் மெடிசன்ல இந்தியன் மெடிசன்ல நான் உங்களுக்கு தரேன். நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். முருகன் சுமதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. அம்மா சொல்லுங்க. 2024 எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கய்யா. என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு வீணாகுன்னு சொல்லிட்டு இங்க பெங்களூர்ல பாப்பா இருக்குது, வந்து டெஸ்ட் பண்ணுனா தைராய்டு கைப்பல் அதிகமா சுரக்குன்னு சொல்லிட்டு இப்ப மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மாத்திரை எடுக்காம சரி பண்ணணுங்க சார். அது எப்படி மனசுன்னு தெரியுது. அப்படின்னா நீங்க ஃபிளவர் மெடிசன் எடுக்கலாம். ரூட் ரெஃப்ளெக்ஸாலஜில, அதாவது இது நம்முடைய காலுடைய பின்பகுதி, இது காலுடைய மேல் பகுதி. சரிங்களா? கீழ்பகுதி மேல் பகுதி. சரிங்களா? நான் வந்து சீக்கிரமா சரியாகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா? சொல்லுங்க.
காலுடைய நல்ல கவனமா பாருங்க, சரிங்கய்யா. தப்பா செஞ்சிடக்கூடாது. ம், இந்த ம். காலுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஆமாங்கய்யா. இந்த காலுடைய கட்டை விரல்ல இந்த பகுதி ஆ அந்த இது ஒரு இது மாதிரி இருக்குது. அந்த நடுவுல கோடு வரும் இல்லைங்க, அந்த இது. குழி குழி இருக்கும். அந்த குழி இருக்க இடத்துல. இது மேடேறி இதுல இறங்கும், இது மேடேறி ம். இதுல இறங்கும். ஆமா, ஒரு குழி இருக்குங்க. ஆமாங்க. ம். இந்த 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 மேல் குழியில ம். நீங்க மாத்திரைய 2 நாள் நிறுத்திடுங்க. சரிங்க சரிங்க. ஒண்ணும் ஆகாது, தைரியமா நிறுத்துங்க. மாத்திரையே சாப்பிடுறதில்ல. ஆனா வீட்டுல பசங்க திட்டுறான், பொண்ணு திட்டுது, நீ மாத்திரை சாப்பிடாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையே சாப்பிடுறதில்ல. இருந்தாலும் நான் அப்படியே இந்த தைராய்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த ஆம பயிற்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா இன்னும் டெஸ்ட் பண்ணல. சரி சரி. ஒண்ணும் இல்ல, அதாவது என்னன்னா தைராய்டு மாறுறதுக்கு, கால் பிளாடர் மாறுறதுக்கு, நம்முடைய பேங்க்ரியாஸ் மாறுறதுக்கு இது எல்லாமே ஒரு அதிர்ச்சி அல்லது ஒரு விரக்தி தான் காரணம். சரிங்க சரிங்க. அதிர்ச்சி ஒரு விரக்தி தான் காரணம். சரிங்க. தைராய்டு ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிடலாம். இந்த நான் சரிங்க. புள்ளி வச்சிருக்கா இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க ஆமாங்க. அந்த இடத்த தொட்டு பாத்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். ஆமாங்க. அந்த இடத்த தொட்டு பாத்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்குங்களா, தண்டு மாதிரி இருக்கா, இல்லது கொல கொலன்னு இருக்குங்களா? என்னங்க இருக்குது அந்த இடம்? ஆமா, குளகுளம் என்னங்க இருக்கு, அதாவது தொட்டுனா அப்படி அமுங்குது. சரிம்மா, நல்லது. அப்ப என்ன செய்யணும்னா, அதாவது இது நல்லா பாருங்க, இது காலுடைய கீழ் பகுதி, கீழ்ப்பகுதி. சரிங்க. இந்த இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஆமாங்க. வலது கால், இந்த கட்டை வலது விரலுடைய கோடு, கோடு. சரிங்க. அதாவது இந்த கையில இடத்துல ஒரு கோடு இருக்கு, இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கு. ஆமாங்க, எலும்பு இருக்கு. உங்க கால் மேல போட்டீங்கன்னா இப்படி வந்துரும். ஆமாங்க, இப்படி வந்துரும். வரவும் இப்படி அமுக்கணுங்களாங்க? இப்படி வந்துரும். இந்த இடத்த சரிங்க. தள்ளி இப்படி எடுத்து இப்படி தள்ளணும். தள்ளி தள்ளி அமுக்கணுங்க. ஆமா, நான் செய்யறத கவனமா பாருங்க, நான் சொல்றது கவனமா கேளுங்க. அதாவது இந்த 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 புள்ளி இருக்கிற இடம், நீங்க கால் மேல கால் போடும்போது இப்படி வந்துருதா? ஆமாங்க ஆமாங்க. அப்போ இந்த கை, அதாவது உங்களுடைய வலது கையில இப்படி விரல்களை கோருங்க. சரிங்க சரிங்க. கோர்த்துட்டு இந்த இடத்துல கரெக்டா வச்சு, சரிங்க. மேல மட்டும்தான் தள்ளணும், கீழே இழுத்துறக்கூடாது. சரிங்க சரிங்க. திருப்பியும் கையை எடுத்து வச்சு மேல தள்ளணும். சரிங்க. திருப்பியும் கையை எடுத்து வச்சு மேல தள்ளணும். சரிங்க. இத தள்ளும் போது உங்களுக்கு வலிக்கணும். சரிங்க. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தள்ளணும். இதை எத்தனை நாள் செய்யறீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு 50 முறை, சரிங்க. நைட்டு படுக்கும் போது திருப்பி 50 முறை. இது ரெண்டுமே நீங்க பெட்ல இருந்து எழும்பும் போது செஞ்சிருங்க. சரிங்க சரிங்க. எந்திரிக்கிறப்ப செய்யறது. சரிங்க சரி. எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் 50 முறை செய்யுங்க. சரிங்க. ஒரு வாரம் கழிச்சு சரிங்க. திருப்பியும் அந்த இடத்த நீங்க டச் பண்ணி பாருங்க. சரிங்க. அது கொலகொலன்னு இருக்கா, இல்லைன்னா தண்டு மாதிரி மாறி இருக்கான்னு பாருங்க. சரிங்க சரிங்க. தண்டு மாதிரி மாறி இருந்ததுன்னா அன்னைக்கு செய்ய வேண்டாம். சரிங்க சரிங்க. திருப்பியும் அடுத்த நாள் செக் பண்ணி பாருங்க. சரிங்க. கொலகொலன்னு இருந்ததுன்னா மறுபடியும் செய்யுங்க. சரிங்க. இது குறைஞ்சது 2 மாசத்துல சரியாயிரும். சரிங்க. ஆனா நீங்க 6 மாசம் செக் பண்ணணும். சரிங்க சரிங்க. நீங்க தைரியமா மாத்திரை நிறுத்துங்க. மாத்திரை நிறுத்தினாலும் நீங்க தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது தைராய்டு என்னென்ன சுரப்பிகளை சுரக்கணுமோ இப்படி செய்யும் போதே அது சரியாயிரும். சரிங்க சரிங்க. சரிங்க. அம்மா கவனமா செய்யுங்க. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க. இப்ப மலர் மெடிசன் எடுக்கணுமாங்க நான் எடுக்க? ஆமா, நான் மலர் மெடிசன் இருக்குங்கம்மா, எடுக்கலாம். இது இது இதுக்கு என்ன மலர் மெடிசன் எடுக்கலாம்னா, ஹாலின்னு ஒண்ணு இருக்குங்க. அப்படியாங்க சார்? உங்களுக்கே நான் கால் பண்றேன். நான் இப்போ வந்து பெங்களூர்ல இருக்கேன். நான் தேனிக்கு வருவேங்க சார். அப்ப ஒரு 2 நாள் வர மாதிரி எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்களாங்க சார்? அம்மா, எனக்கு 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 அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்ன மெடிசன் வேணும்ன்றத, அதான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா எழுதுங்க. சரிங்க சரிங்க. நீங்க எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சரிங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பர் வந்து சேட்ல போட்டிருக்கேம்மா. யாருக்கு தேவைனாலும் அதை நோட் பண்ணிக்கங்க. ஐயாவுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஐயா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஜெகஜோதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்.
வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார். தம்பிக்கு வந்து 14 வயசு ஆகுது சார். அவனுக்கு சரிங்க சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு சார். சரிங்க முன்னாடி ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் எல்லாமே குடுத்துருக்கேன் சார். ஆனா இப்ப டான்சில் வந்து அவனுக்கு குறையவே மாட்டேங்குது சார். இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால சரிங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இதுல வந்து மலர் மருத்துவம் நீங்கலாம் சொல்றத வச்சு நான் ஒரு டாக்டர்ட்ட வந்து இப்ப ஒரு மலர் மருத்துவம் ஒரு 3 சிறப்பு சொட்டு மருந்து வாங்கியிருக்கேன் சார். குடுத்தேன் சார். குடுக்கும்பொழுது அவனுக்கு என்னன்னா, ரொம்ப ஃபீவர் வருது, காய்ச்சல் வருது, தொண்டை வலி அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது. அதனால அப்புறம் திரும்ப அலோபதியில போய் பார்க்குற சூழ்நிலை உருவாகுது. சரிங்க. அதுதான் தம்பிக்கு என்ன வந்து செய்யணும்னு தெரியல சார். ஆ. தம்பி வந்து டங் கிளீன் பண்ணுவாங்களா? டங் கிளீனர் பண்றதில்ல சார். டங் கிளீன் பண்ணலன்னா உங்களுக்கு ஆ. நாக்குல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து டான்சில்குள்ள சரி. போய் அடைச்சு வீங்கிறதான் டான்சில். ஓ! சரிங்க சார். டான்சில்ன்றது வியாதி கிடையாது. நம்முடைய சரிங்க சார். வாழ்வியல்ல ஒரு ஒழுங்க நம்ம செய்யாம விடும்போது அது வியாதியா கன்வெர்ட் ஆகுது. ஓ! சரிங்க சார். ஒண்ணுமே இல்ல, நாளையில இருந்து டங் கிளீன் ஆ. ஒரு சொம்பு சுடு தண்ணி கொடுத்துருங்க காலையில. சரிங்க சார். ஒரு சொம்பு சுடு தண்ணிய குடிக்க கொடுத்துட்டு சரிங்க நல்லா சார். பல்லு தேய்ச்சு நல்ல நாக்க டங் கிளீன் பண்ண சொல்லுங்க. அந்த அந்த குடிச்ச சுடு தண்ணிய வாந்தி எடுக்க சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்களா? அதுக்கப்புறமா அவருடைய கட்டை விரல் இருக்குல்ல, என்னது சார்? கட்டை விரல். அவருடைய கட்டை விரல், சரிங்க சார். அதாவது இனி இந்த பிரச்சனை ஃபர்தரா வரக்கூடாதுன்றதுக்காக டங் கிளீன் பண்றோம். ஆமா சார். இப்ப இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு சரிங்க நம்முடைய சார். காலுடைய மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். கவனமா கேக்குறீங்களா? கேக்குறேன் சார். கேக்குறேன் சார். அந்த பகுதிய இப்படி கால் இருக்குமா, அந்த தம்பியோட கால் இப்படி இருக்குமா, ஆமா சார். இப்படி மடக்குங்க. சரியா? இப்படி வச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தள்ளி விடுங்க. சரிங்க சார். இப்படி. உள் பக்கமா. சரிங்களா? சரிங்க சார். அதாவது இந்த பாத்தீங்க. 2 விரலை இப்படி மடக்குறீங்களா? ஆமா சார். இந்த 2 விரலை இப்படி மடக்கி இப்படி வச்சுங்க. இந்த முழிதான் முட்டும். சரி. இந்த 2 முழிதான் முட்டும். மட்டும் சரிங்க சார். மேல இருந்து கீழே மட்டும்தான் தள்ளணும். மேல இருந்து கீழே மட்டும்தான் தள்ளணும். கீழையும் மேலையும் தள்ளிடக்கூடாது. ஓ, கீழே மட்டும்தான். சரிங்க சார். மேல இருந்து, அதாவது நெகத்திலிருந்து கீழே இந்த முழி வரைக்கும். சரிங்க சார். இந்த முழி வரைக்கும் இத வந்து ஒரு 50 தடவை 2 காலையும் செஞ்சுட்டு சரிங்க சார். தம்பிய வாயை திறந்து அந்த டான்சில் நீர் பாத்தீங்கன்னா அந்த வீக்கம் மொத்தம் வத்திரும். வத்திரும். சரிங்க சார். வத்திரும். நாளைக்கு காலையில திரும்பி வரும். சரிங்க சார். நாளை, அதாவது இன்னைக்கு எந்த நேரத்துல செஞ்சீங்களோ அதே அடுத்த நாள் அதே நேரத்துல 50 முறை செய்யுங்க 2 கால்லையும். சரிங்க சார். சரிங்க சார். கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். சரிங்க சார். சரிங்க சார். ஃபியூச்சர்ல இதே பிரச்சனை வரக்கூடாதுன்னா டங் கிளீன் நல்லா பண்ணணும். டங் கிளீனர். சரிங்க சார். ஆமா. நாக்கு வந்து சுத்தமா இருக்கணும். ஒரு சின்ன வெள்ளை கூட அதுல இருக்கக்கூடாது. அதாவது நாக்க சரிங்க சார். இப்படி சுரண்டீங்கன்னா நெகத்திலையும் கையிலையும் வெள்ளை வெள்ளையா வரும். வரும். ஆமா சார். ஆமா சார். அந்த கழிவு வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. கூடாது. சரிங்க சார். சரிங்க சார். அவ்வளவுதான். ஏதாவது சரிங்க சார். சந்தேகம்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு விவரமா சரிங்க சொல்லித்தரேன். சார். சரிங்க சார். ரெண்டாவது சார், ஒரே ஒரு சார், இந்த யூரின் வந்து பெட்ல அடிக்கடி ஏதாவது டைம்ல போயிடுறான் சார். அது மாதிரி ஏதாவது விருக்குன்னு பயந்தா அப்படிங்களா எங்கேயாவது? அது தெரியல சார். ஒன்றும் போனாப்ல என்னன்னு தெரியல. தம்பி எதுவும் காலுடைய பயந்துருக்கேன். இந்த பகுதி இருக்குல்ல, ஆமா சார். இப்படி புடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல வலிக்கிட்டு வருதா கை? பிடிக்கிற மாதிரி தான் சார். பிடிக்க முடியாத மாதிரி இருக்கு சார். பிடிக்க முடியாத மாதிரி இருக்கு. அப்ப தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்க. சரிங்க சார். தண்ணி பத்தாதனால யூரின் பிளாடர் சுருங்கிரும். சுருங்கிரும். ஓ, சரிங்க. ஆமா. இது வயசானவங்கன்னா கால் வீங்கும். ஆமா. சின்ன பசங்கன்னா யூரின் பெட்ல போவாங்க. ஓ, அப்படிங்களா? சரிங்க சார். ஆமா. தண்ணி வந்து எப்படி குடிக்கணும்னா கீழ் உதடு நினைகிற மாதிரி சிப் பண்ணி குடிக்க சொல்லுங்க. அதாவது வாய் வச்சு உமிழ்நீர் கலந்து குடிக்க சொல்லுங்க. இந்த சின்ன சரிங்க பிள்ளைங்க சார். நிறைய கம்ப்ளைண்ட் தான் வருது. சரிங்க சார். சரிங்க சார். ஆ. சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். வெரி தேங்க்ஸ் சார். நான் இப்போ சரி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு நேரம் ஒரு தடவை கன்சல்ட் பண்றேன் சார். ஆமாம் சார். சரிங்க. ஓகே. சரிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். டைம் எவ்வளவு அம்மா நேரம்? வணக்கம். அம்மா சொல்லுங்க.
உங்களுக்கு டைம் எவ்வளவு நேரங்கய்யா எடுத்துக்கலாம் இன்னும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், பேசலாம். நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்து குணாம்மா, வாழ்க வளமுடன்ங்கம்மா. சிவஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். அம்மா வணக்கம். அம்மா சொல்லுங்க. சார் சளி பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க சார். 4 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹோமியோ சாப்பிடுறாங்க. மாத்தி மாத்தி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறாங்க. ஆனா சரியாகவே மாட்டேங்குதுங்க சார். சளினா தொடர்ச்சியா இப்ப தஞ்சாவூர்ல என்னங்க சார்? மூக்குல இருந்து தண்ணி மாதிரி ஒழுகுதுங்களா, இல்லாட்டா நெஞ்சு சளி இருக்குங்களா? மூக்குல இருந்து தண்ணி மாதிரி தாங்க சார் வந்துட்டே, அதுக்கப்புறம் ட்ரை ஆயிட்டு. என்னங்க சார்? தும்மல் எத்தனை தும்மல் தும்புறாங்க? அது தும்மல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ஹாஃப் டே 1 டே அப்படி தும்மிட்டே இருக்காங்க சார். சரிங்க. ஆமா, ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, பவர் மெடிசின்ஸ் இருக்கு, கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற உப்பு சத்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்க சார். தும்மிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமாங்க அப்ப சார். அந்த தும்மல்ல வரக்கூடிய சளியில உடம்புல இருக்கக்கூடிய உப்பு சத்து வெளியே போயிடும். ஓகேங்க சார். அந்த 10 தும்மல் வந்துச்சுன்னா இவங்க வீக் ஆயிருவாங்க. ஆமாங்க சார். இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, கஞ்சியில உப்பு போட்டு கொடுங்க குடிக்கிறதுக்கு. ஓகேங்க சார். காலையில ஒரு வேளை, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு வேளை கொடுங்க. ஓகேங்க சார். அதுக்கு பிற்பாடு வாயில நிறைய தண்ணி வச்சுட்டு, ஒரு டேப் இருக்கு, நம்ம வாஷ் பேஷன் டேப்பை திறந்து விட்டு வாயில அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு, ஓகேங்க சார், ஃப்ரெஷ்ஷா தண்ணிய கையில பிடிச்சி கண்ணுல நல்லா அடிக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனால இது வந்திருக்கு, இது வந்து ஆக்சுவலா சைனஸ் தான். இது என்னன்னா, இவங்க சரியா தண்ணி குடிக்காததுனால சைனஸ் கிளாண்ட் மூளைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது தண்ணி பத்தாதனால மூளைக்கு தண்ணி தேவைங்கிறனால சைனஸ் வந்து தண்ணி உருவாக்கிட்டு இருக்கு. ஓகேங்க சார். சைனஸ் கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அது மூளைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க செஞ்ச தப்பு என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டரா கொடுக்கணும். அம்மாக்கு என்ன வயசாச்சுங்க? 33 வயசுங்க சார். தாராளமா இவங்க எல்லாம் 4 லிட்டரே குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகேங்க சார். தண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. சுடு தண்ணி வேண்டாம், பச்சை தண்ணியே குடிக்க சொல்லுங்க. தைரியமா பச்சை தண்ணி குடிக்க சொல்லுங்க, சளி சரியாயிடும். ஓகேங்க சார். இல்ல உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு டம்ளர் சொல்லுங்க. இல்ல மலர் மருத்துவத்துல எதுவும் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கல. ஏன்னா சைனஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க சார் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அது சாகுற வரைக்கும் இப்படிதான் மெடிசன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நீங்க இந்த முடிவு பண்ண நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்கவே கூடாது இல்ல. அப்படி சொல்லிட்டாங்க சார். மலர் மருத்துவம் இப்பதான் கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அதான் சரி கேட்கலான்ட்டுங்க சார். இல்ல வேண்டாம். இல்ல, மலர் மருத்துவத்தை விட ஓகேங்க சார், இது வாழ்வியல்னால வந்த பிரச்சனை. ஓகேங்க இது சுபாவத்தினால வந்த பிரச்சனை இல்ல. ஓகேங்க சார். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஓகேங்க சார். இப்போ மலர் மருத்துவம் வந்து என்ன செய்யுதுன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இல்ல. அதாவது மலர் மருத்துவம் வந்து நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் அச்சத்தையும் கோபத்தையும் கெட்ட சுபாவங்களையும் சரி செய்யும். ஓகேங்க சார். ஆர்கன் ரிலேட்டடா வந்த பிரச்சனைக்கு நம்ம வாழ்வியல மாத்தணும். ஓகேங்க சார். கேட்க மாட்டேங்குது. கேட்கவே மாட்டேங்குது. ஐயா வாழ்க வளமுடன். ஆமா, நெட்வொர்க் கொஞ்சம் ஐயாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இவங்களுக்கு கலைவாணி அம்மா வாழ்க வளமுடன்மா.
கண்ணுல புற வந்திருக்கு சார். சார், அது வந்து ஒரு வருஷம் ஆகுது. டாக்டர் கிட்ட போனேன், கண்ணுல தொம்பு விழுந்துச்சுன்னு அம்மா ஆபரேஷன் எனக்கு பண்ணிட்டு கிளியரா கேட்கல. கண்ணுல வந்து புற வந்துருச்சு சார். அதுக்கு அம்மா என்னங்க சொல்லுங்க. சார் செய்யணும்? கண்ணுல அம்மா வந்து கண்ணுல வந்து புற வந்துருச்சு, நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க சார். எனக்கு இப்போ சரிங்கம்மா. அது வந்து ஆபரேஷன் பண்ணாத நம்ம இது என்ன சார் பண்ணலாம்? அம்மா செய்யலாம். ஆனா என்ன இந்த செய்யலாம், என்ன செய்யணும்னா கலிக மருந்து விட்டுக்குன்னு வரேன் சார் மாசம் மாசம். எத்தனை மாசமா விடுறீங்க? இது அதான் ஒரு வருஷமா இருக்கு சார். ஆனா அது ஒரு 7 மாசமா விட்டுக்குன்னு வரேன். 7 மாசமா விட்டு எந்த அளவுக்கு சரியா இருக்கு? இல்ல சார், மப்புலா தான் இருக்குது கண்ணு. அப்படியே தான் இருக்கு. சரிங்கம்மா, ஒண்ணும் இல்ல. ம், நீங்க ம், நீங்க என்ன செய்யணும்னா, பாதழுத்த சிகிச்சையில ஒரு புள்ளி சொல்லித்தரேன். ம். மலர் மருத்துவத்துல நாளைக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் உங்களுக்கு என்ன மருந்து குடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பக்கத்துல ஹோமியோபதி கிளினிக்ல எங்க போனீங்கன்னாலும் மலர் மருத்துவம் ஈஸியா கிடைக்கும். ஒரு சரியாம்மா? ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனேன் சார். அவங்க ஒரு சரிங்க. கண்ணுக்கு மருந்து கொடுத்தாங்க, விட சொல்லியே. சரிங்கம்மா. அது விட்டுன்னு வந்தேன். ஒரு மாசம் விட்டா அது அப்புறம் தான் ரொம்ப மப்பலா தெரியற பழகுது. திருப்பி அவங்க கிட்ட போய் கேட்டேன், இது போல இருக்குதுன்னு. சரிங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மான்னு சொன்னாங்க. கண்ணுக்கு விட ஆ. சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. அம்மா அம்மா ஒண்ணும் இல்ல. உங்க ஆ, உங்க கூட யார் இருக்கிறது? என் மகன்லாம் இருக்காங்க. மகன்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட மருமகள். மருமக எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க ஆ, கிட்ட நாளைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி கொடுங்க. நான் ஆ, உங்களுக்கு காலைல வர்ம புள்ளி சொல்லித்தரேன். ஆ, அந்த வர்ம புள்ளியை செய்ய செய்ய ஒரு வாரத்துல உங்களுக்கு பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஆ, 10-20 நாள்ல கம்ப்ளீட்டா அந்த புற போயிடும். ஆ. நான் இப்ப சொல்லி கொடுத்தா நீங்க புரிஞ்சுக்குவீங்களா? புரிஞ்சுக்கிறேன் சார். அம்மா இது வந்து கட்ட விரலா? ஆ, இது கட்ட விரலுக்கு பக்கத்து விரல். ஆ, இந்த இந்த பக்கத்து விரலுக்கு கீழ் பகுதி, சரிங்களா? அதாவது 2வது விரலுக்கும் 3வது விரலுக்கும் நடு பகுதி. சரிங்க சார். நான் பாருங்க இப்ப மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஆ, நான் மார்க் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுங்க சார். அந்த பகுதியில ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்பூன் மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பாருங்க இந்த ஸ்பூன். சரி, இந்த காசு இருக்கு, அதாவது செஞ்சு காமிக்கிறேன். இந்த காலுடைய இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி கிராஸா வைக்கணும். இந்த பகுதியில கிராஸா வைக்கணும். புரிஞ்சா? அம்மா நல்ல கவனமா புரிஞ்சுங்களா? பாக்குறேன் சார். இந்த இந்த கிராஸா வைக்கணும். அதாவது இப்படி இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வைக்கணும். சரிங்க சார். அப்படியே உள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தி 30 என்ற வரைக்கும் அழுத்தி பிடிக்கணும். 30 எண்ணதுக்கு அப்புறம் பொறுமையா கை எடுத்துருங்க. திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி அமுத்தி 30 என்ற வரைக்கும் பிடிங்க. அதுக்கப்புறம் கை எடுத்துருங்க. திருப்பியும் இன்னொரு முறை 3:30. சரிங்களா? சரிங்க சார். இத 2 கால்லையும் செய்யுங்க. அம்மா கம்ப்ளீட்டா சரியாயிடும். காலையிலயும் 2 வேளை செய்யலாமா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை செய்யுங்க போதும். சரிங்க. ஆமா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா, உங்களுக்கு நீங்க இதை செய்ய முடியாது, வேற யாராவது ஒருத்தர் தான் செய்யணும். அப்போ உங்களை யார் நல்லா பாத்துப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லி எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன், செய்வாங்க. சரியா? சரிங்க சார். சரிங்க. போன் நம்பர் நான் எழுதிக்கிறேன் சார். ஆமா, வாழ்க வளமுடன். மொபைல் நம்பர் சேட்ல போட்டிருக்கேம்மா, நீங்க அதை தாராளமா நோட் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகமா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஐயாட்ட கேட்டுக்கலாமா. நன்றி. வாழ்க வளமுடன். விஜயம்மா வாழ்க வளமுடன். நண்பர்கள் தங்களோட கேள்வி பதில்களை கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க, ஷார்ட்டாவே கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்னோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சிங்க ஐயா. இந்த கேட்ராக்டுக்காக தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததா கீதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. கீதா அம்மா, வாழ்க வளமுடன். ஒரு டைம் மைக் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆமா ஐயா உங்க கேக்குது, speech சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. சரிங்க, தேங்க்ஸ். ஐயா எனக்கு இந்த கால்ல வந்து 2 விரல் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மறுத்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா நீட்டி மடக்க கூட முடியல. 2 விரல் மட்டும் கால்ல, வலது கால்ல. சரிங்க. இன்னைக்கு வந்து 3 விரலுமே சுத்தமா ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கீழே வந்து அந்த பாதத்துக்கு கீழே வந்து ஒரு எதுனா இந்த பபிள்கம் ஏதாவது தெருவுல மெரிச்சிட்டா ஏதாவது ஒரு இது இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏதாவது ஒட்டிட்டு இருந்தா இருக்குமே அந்த மாதிரி வலியும் இருக்குது. அடிக்கடிக்கு மறுத்து போகுது. அதாவது இந்த லாஸ்ட் சின்ன குட்டி விரலுக்கு பக்கத்து விரலும் அந்த இன்னொரு விரலும். கீழெல்லாம் விழுந்தீங்களா? இடுப்பு அடிபடுற மாதிரி? புரியலைங்க ஐயா. ஆமா, இடுப்பு அடிபடுற மாதிரி ஏதாவது கீழே விழுந்தீங்களா? இல்லைங்க ஐயா, அதெல்லாம் இல்ல. கீழே விழுகல. ஆஹா. சுகர் இருக்குங்களா? இல்ல, பிபி சுகர் எல்லாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்ல இல்லீங்களா? சரிங்களா, ஒண்ணும் இல்ல. காலுடைய சுண்டு விரல் இருக்குங்களா? சுண்டு விரல் பக்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. ஆமா. அந்த கேப்புக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். கரெக்டா கை வச்சு சொல்றேன். இந்த இடத்துல. சரிங்க ஐயா. அந்த இடத்துல அதாவது கை அந்த என்னோட கை எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் உங்க கை போகணும். இப்படி தள்ளுங்க. அதாவது மேல இருந்து கீழே, அப்புறம் கை எடுத்துட்டு மேல இருந்து கீழே. மேல இருந்துன்னா நம்ம விரல் பக்கம் இருந்து கீழே வரணுங்களா? விரல் மேல இருந்து கீழே. மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. அதே மாதிரி மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. ஒரு 30 தடவை செஞ்சுட்டு வீடு வந்து உங்க வீடு டைல்ஸ் வீடுங்களா? டைல்ஸ் இல்லைங்க ஐயா, காரை தான், வெறும் காரை தான். காரனாலும் இன்னைக்கு வந்து குளிர் அதிகமா தான் இருக்கு. இந்த ஏப்ரல் வரைக்கும், சாரி ஏப்ரல் இல்ல, ஆகஸ்ட் வரைக்கும் குளிர் அதிகமா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு செப்பல் போட்டுக்குங்க. வீட்டுக்குள்ள நல்லா கிரிப்பா இருக்கிற, வலிக்கு விடாத மாதிரி நல்லா கிரிப்பா இருக்கிற செப்பல் ஒண்ணு போட்டு நடங்க. நான் சொன்ன வர்மத்தையும் நீங்க செய்யுங்க. சரிங்க ஐயா. நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும், கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிரும். ஒருவேளை திருப்பி வந்ததுன்னா செப்பல் தான் காரணமா இருக்கும். செப்பல் இப்ப வந்து பிளாட்டா தான் போடுறேன். வீட்டுக்குள்ள போடுங்க. வீட்டுக்குள்ள போட்டுங்களா? ஆமா. சரிங்க ஐயா. கீழே நிக்கும் போதெல்லாம் கூட மேட்டை போட்டு தான் நிக்கிறேன், பாய் போட்டு தான் உட்காடுறோம். காரையில கூட என்ன ரொம்ப கூலா தான் இருக்கு. ஆமா, நீங்க ஒரு செப்பல் போட்டுங்க. நான் சொன்ன வர்மத்தையும் செய்யுங்க. சரிங்க ஐயா. இப்ப அந்த வர்ம கோடு வந்து இப்படி இது பண்றது வந்து நம்ம ஒண்ணும் இல்ல. கால் இப்படி இருக்குங்களா? இது முன்கால், இது பின்கால். சரிங்களா? சரி. முன்னாடி பகுதியில சுண்டு விரலுக்கு நேர் கீழே ஒரு பள்ளம் இருக்கும். இருக்குங்க ஐயா. அந்த பள்ளத்தை இப்படி தள்ளி விடுங்க. அதாவது இங்க கவனம் பாருங்க. எடுத்து அப்புறம் தள்ளுங்க. எடுத்து அப்புறம் தள்ளுங்க. அப்புறம் தள்ளுங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கண்ணன் அம்மா, கண்ணன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப எங்களோட தாத்தாக்கு வந்துட்டுங்க கால் எரிச்சல், அவருக்கு வந்து பக்கவாதம் வந்திருக்குதுங்க. சரிங்க. பக்கவாதம் இருக்குதுங்க, சுகர் இருக்கு. அவருக்கு வந்து கால் எரிச்சல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. கால் எரிச்சல் இருக்குன்னா நீங்க வந்து இந்தியன் மெடிசன்ல தான் பார்க்கணும். அதாவது இந்தியன் மெடிசன் மட்டும்தான் வியாதிகளை குணப்படுத்தும். ஃப்ளவர் மெடிசன் வந்து சுபாவத்தை சரி பண்ணும். இப்ப பக்கவாதத்தை சரி பண்ண முடியுங்களா ஃப்ளவர் மெடிசன்ல? ஃப்ளவர் மெடிசன்ல பண்ணலாம். அவருடைய சுபாவம் என்னன்னு நமக்கு தெரியணும்.
ஓ, அதை சொன்னோம்னா பண்ணிக்கலாங்களா? ஆமா, அவருடைய சுபாவத்தை அவர் வாயிலால கேட்கணும், நீங்க சொல்றது பத்தாது. இல்ல அவர் வாயில உங்ககிட்ட பேச சொல்லாங்களா? தாராளமா பேச சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு என்ன மெடிசன் கொடுக்கணும்ன்றத நான் சொல்றேன். சரிங்க. உங்களோட டைமிங் எப்ப வேணா கூப்பிடுங்க. நைட்டு வேண்டாம், இந்த இந்த டைமுக்கு மேல வேண்டாம். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள நைட் 8 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும். சரிங்க. 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. சரிங்க. உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் இருக்குன்னு சொன்னாங்களே. வாழ்க வளமுடன். சேட்ல மொபைல் நம்பர் போட்டிருக்கேம்மா, அந்த மொபைல் நம்பர் எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த மறுபடியும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். மொபைல் நம்பர் தேவைப்படுறவங்க ஐயாக்குள்ள மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். கண்ணன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுயா, சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன். எனக்கு மனம் டிப்ரெஷன் தூக்கமே வர மாட்டேங்குது 4 மாசமா. ஓ சரிங்க. எந்த மாதிரி எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம்? நைட்டு பூரா ஏதோ ஒரு ஐயா எதனால டிப்ரெஷனா இருக்கு? கொஞ்சம் கடன் வந்து சீட் எடுத்துட்டு கொஞ்சம் தராத விட்டுட்டாங்க ஐயா ஆளுங்க. சரி. அது நினைச்சு பிளஸ் கொஞ்சம் கடன் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதை வச்சு அவங்க தரலன்றது. நீங்க சீட்டு நடத்துறீங்களா? இல்லங்க ஐயா, நான் சீட்டு போட்டிருக்கேன், அவர் ஏமாத்திட்டாரு நம்ம கிட்ட 10 lakhs. அதை நினைச்சிட்டு நம்மளுக்கு ஒரே கவையா இருக்குது. பிளஸ் எதை எடுத்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நைட்ல தூக்கம் சுத்தம். ஆமாய்யா, 2 நாள் ஆகுது தூங்கி. நம்ம டிப்ரெஷன் தூக்க மாத்திரை டாக்டர் போய் எடுத்துக்கணும். இல்ல வேண்டாம், தூக்க மாத்திரை எடுக்காதீங்க. சரிங்க. தூக்க மாத்திரை எடுக்காதீங்க. ஹோமியோ மெடிசனுக்கு போனீங்கன்னா, ஹோமியோபதி மெடிக்கல் ஹோமியோபதி மெடிக்கல்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க. ஆரா ஃப்ளவர் மெடிசன்ல எனக்கு RR வேணும்னு கேளுங்க. RRங்களா? ஐயா ஆமா, அத வந்து ஸ்பிரிட்ல கேளுங்க. என்னங்கய்யா? அதாவது நீங்க ஹோமியோபதி மெடிக்கலுக்கு போறீங்க, RRன்ற மெடிசன் வாங்குறீங்க, அந்த மெடிசன் வந்து ஸ்பிரிட்ல ஊத்தி கேளுங்க. மாத்திரையிலையும் போட்டு தருவாங்க. அதாவது மாத்திரைனா போல்ஸ்ல இனிப்பா இருக்கும். ஓகேயா, சரிங்கய்யா. மாத்திரையில குடுக்கறது எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்பிரிட்ல ஊத்தி கொடுங்கன்னு நீங்க கேட்கணும். ஸ்பிரிட். சரிங்க சரிங்க. ஸ்பிரிட்ல RR மெடிசன் கலந்து எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு, சரிங்கய்யா, அந்த மெடிசனை ஒரு நாளைக்கு 4 வேளை, காலையில மதியம் சாயங்காலம் நைட்டுன்னு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில 5 சொட்டு போட்டு நல்லா கலந்து, சரிங்க, நல்ல கடவுள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து என்னை எப்படியாவது மீட்டு காப்பாத்தி விடுங்கன்னு நல்லா ப்ரே பண்ணிட்டு, சரிங்க, அந்த தண்ணிய நல்லா உமிழ்நீர் கலந்து குடிங்க. சரிங்க சரிங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை. ஒரு நாளைக்கு 4 வேளை. உண்மையாலுமே அன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். சரிங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாமையா அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு? இது குடிங்க போதும். சரிங்க. இதனால மன அழுத்தத்தினாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. RR வெறும் RR ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க. ரெஸ்கியூ ரெமெடியோட ஷார்ட் தான் RR. சரிங்க சரிங்க. RRன்னு கேட்டா போதும். ஹோமியோபதி ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு கேட்கணும். ஃப்ளவர் மெடிசன்ல RR. சரிங்க சரிங்க சரிங்க. சாப்பிட்டு அப்புறமையா நாலுமே எப்படி வேணா குடிக்கலாம். சரிங்க சரிங்க. 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம், பின்னாடியும் குடிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி போதும் இல்லைங்களா? 1/2 டம்ளர் தண்ணி போதுங்க. போதும். சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. பயிற்சி எல்லாம் நல்ல மூச்சு பயிற்சி எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. கடவுள் வந்து நம்ம சக்திக்கு மிஞ்சின சோதனை நமக்கு கொடுக்கவே மாட்டார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். கேட்டுட்டே இருந்த கட் ஆயிடுச்சுங்க சார். ஆமா சொல்லுங்க. ஆமா, சளி பிரச்சனைக்கு கேட்டுட்டு இருந்தேங்க சார். அது யாருக்கு இருக்கிறதுங்க? சைனஸ்க்கு. சைனஸ் ப்ராப்ளத்துக்கு கேட்டுட்டு இருந்தேங்க சார். ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து சரியா தண்ணி குடிக்காததுனால உடம்பு தண்ணியை ஏற்படுத்தி மூளைக்கு கொடுக்குது. இப்போ சைனஸ் வந்து உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுது. ஓகேங்க சார். அந்த சைனஸும் இயங்கலன்னா ஒண்ணு அவங்க வந்து பைத்தியம் ஆயிரும், இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. ஓகேங்க சார். நம்ம உடம்பே
சைக்கலாஜிக்கலா பிசியாலஜி மூலமா ஒரு ஆர்கனுக்கு ஹெல்ப் பண்ற சுழற்சி மூலம் தான் இயங்குது உடம்பு. ஓகேங்க அப்போ சார். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய வாழ்வியல் தவறுகள்னால உடல் வியாதி வருதுங்களா? ஆமாங்க சார். இவங்க சரியா தண்ணி குடிக்காததுனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஓகேங்க சார். அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஓகேங்க சார். அப்போ ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. கஞ்சி வச்சு ஓகேங்க சார். அந்த அரிசி இல்லாம இருத்தாப்புல அந்த தண்ணியை மட்டும் லேசா உப்பு, ரொம்ப தூக்கலா போட்டுற வேண்டாம், லேசா அவங்களுக்கு ஓகேங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து ஓகேங்க குடிக்க சார். சொல்லுங்க. 2 வேளை குடிக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். தும்மல் வந்தாலும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஓகேங்க சார். 3வதா வாயில தண்ணிய வச்சுட்டு டேப்ல இருந்து தண்ணிய பிடிச்சு கண்ணுல நல்லா அடிக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். 2 கண்லயும் மாறி மாறி அடிக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். அடிச்சாங்கன்னா லிவர் குளிர்ச்சி ஆகும். ஓகேங்க சார். லிவர் குளிர்ச்சி ஆச்சுன்னா சைனஸ கம்ப்ளீட்டா சரி பண்ணிரும். எந்த மருந்து மாத்திரையும் வேண்டாம், 10 நாள்ல சரியாயிருது. தும்மல் வரும்போது அப்படி ஃபேஸ் கண்ணுல அலம்பணுமாங்க சார்? இல்ல நார்மலாவே டெய்லி அலம்பணுமாங்க? அதான் நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு வாரம் கஷ்டம். ஓகேங்க சார். ஒரு வாரம் கஷ்டம். அந்த கஞ்சியை கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டெமினா கிடைச்சிரும். ஓகேங்க சார். 10 நாள் ஒரு நாளைக்கு டெய்லி 4 லிட்டர் குடிக்க சொல்லுங்க. கண்ணு வந்து ஓகேங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 வேளை 10 வேளை கூட அந்த கண்ணுல தண்ணி அடிக்கலாம். ஓகேங்க சார். இத செய்ய சொல்லுங்க. 10 நாள்ல சரியாயிரும். அப்படி ஓகேங்க சார். சரியாகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஓகேங்க ஃபுட் சார். ரெஃப்ளெக்ஸாலஜி எடுத்துங்க. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி எங்கேயாவது உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஓகேங்க நீங்க சார். போய் சைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அருமையா செய்வாங்க. ஓகேங்க அழகா சார். சரியா. ஓகேங்க நீங்க சார். அலோபதியிலயோ வேற எந்த மெடிசனுக்கு போனீங்கனாலும் சரியாகாது. ஓகேங்க சார். கோடான கோடி நன்றிகள் சார். சரி. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மங்களம் அம்மா, வாழ்க வளமுடன்மா. கால் 2 காலு நிக்க முடியல. 10 நிமிஷம் கூட எனக்கு கால் நிக்க முடியல. வலி. முட்டிக்கு கீழே முட்டிக்கு கீழே தான் கொஞ்சம் ரொம்ப வலிக்கிறது. நிக்க முடிய மாட்டேங்குது. அதனால கால்ல பகுதியில தடிமனா ஏதாவது ரொம்ப தோல் ரொம்ப ரஃபா இருக்கா பாருங்க இந்த இடத்துல. அது மாதிரி இல்லையா? அது மாதிரி எனக்கு 2 கட்டை வரலையும் அது மாதிரி இல்ல. இல்ல. சரிங்க. அம்மா ஒரு 2 நாள் சுரக்காய் ஜூஸ் குடிங்க. ஒரு 2 நாள் சுரக்காய் ஜூஸ் குடிங்க. அதுக்கப்புறம் வரி இருந்ததுன்னா நீங்க சிகிச்சை எடுத்துக்கங்கம்மா. சரிங்க. நிறைய கவலைப்படுவீங்களா? அதான் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் இருக்குயா. ரொம்ப மன அழுத்தம் இருக்கு, கவலை. அதனாலதான் இந்த இறை சாதனைய கண்டுபிடிச்சு என் பொண்ணு சேர்த்து விட்டா. நேற்று கூட வந்தாங்க. பேசுறீங்களா, எதனா சொல்றாங்களா, நீங்க எதுவும் செய்யறீங்களான்னு கேட்டா. நான் சொல்றேன் சார்ட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்க. பேசுங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. 2 நாள் சுரக்காய் ஜூஸ் குடிங்க. 3வது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3வது நாளும் 4வது நாளும் கால்வலி இருந்ததுன்னா நீங்க எங்கேயாவது பாதழுத்த சிகிச்சையில ஒரு சிகிச்சை எடுத்துங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஹேமலதா அம்மா, உங்க கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமா கேளுங்கம்மா. 8:30 மணிக்கு தற்சோதனை இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த காலு கட்டை விரல், அப்புறம் கை கட்டை விரல், நெகம் ஃபுல்லா சுத்தி அரிக்குது. அந்த நெகத்தை பூரா அரிச்சிருக்கு. அந்த பசு மாதிரி வந்திருக்கு வேற. அப்புறம் அந்த வலி சுத்தி வர வலி வேற இருக்குங்கய்யா. எதுனாலங்கய்யா? இந்த எலும்பு வலிக்குதுங்களா? எலும்பெல்லாம் இல்ல. வலி இருக்குங்களா? இல்ல கட்டை விரல் மட்டும்தான். இந்த 2 கால் கட்டை விரலும், ஒரு இந்த கை ரைட் ஹேண்ட் கட்டை விரலும் அப்படியே நெகக்கண் பூரா அரிச்சிருச்சு. சரி. விபூதி சாப்பிடணும்னு தோணுதுங்களா? அரிசி சாப்பிடணும்னு தோணுதா? அரிசி தான் சாப்பிடணும்னு தோணுது. அரிசி சாப்பிடதான் செய்யறேன். அரிசிமா? அரிசி சாப்பிடுறீங்கய்யா. அரிசி சாப்பிடுறீங்களா? சரி அம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த இடத்துல கால் வந்து தொட்டு பாருங்க. தைராய்டுடைய பகுதியில தொட்டு பாருங்க. உங்களுக்கு எலும்பு மாதிரி இருக்கா பாருங்க.
எனக்கு புரியல. எந்த அந்த இடத்துல தொட்டு பார்க்கவா? ஆமா, கால் கால் இருக்கு இல்லைங்களா? ஆமா. காலுடைய கட்டவிரல் இருக்குங்களா? கால் ஆ, கட்டவிரல்ல இந்த இடத்துல இப்படி இறங்கி வந்தீங்கன்னா ஒரு பல்ல இருக்கும். நான் புள்ளி வச்சிருக்கிற இடத்துல உங்க உங்க ஆமாங்கய்யா. கால்ல செக் பண்ணி பாருங்க. எப்படி ஆ, இருக்கு சொல்லுங்க. எலும்பு தெரியுதுங்கய்யா. எலும்பு மாதிரி இருக்குங்களா? எலும்பு தட்டுப்படுது. சத பகுதி இல்ல. சதை இல்ல. இல்ல. உடம்பு இளைக்குதுங்களா? அந்த அளவுக்குலாம் இல்ல. இ ஆ, உடம்பு இளைக்கிறது இல்ல. தைராய்டு இருக்கு எனக்கு. தைராய்டுக்கு கரெக்டா டேப்லெட் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிடுறேங்கய்யா. நீங்க தைராய்டுக்கு என்னதான் டேப்லெட் சாப்பிட்டீங்கனாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி சாப்பிடணும். அப்படி இல்ல, சரிங்கய்யா. தைராய்டு டேப்லெட்டை நிறுத்தணும், எனக்கு தைராய்டு கிளாண்ட் இயங்கணும்னு சொல்லியாச்சுன்னா தயவு செய்து பாத அழுத்த சிகிச்சைக்கு போங்க. ஓகேங்கய்யா. பாத அழுத்த சிகிச்சையில போனீங்கன்னா அந்த தெரபிஸ்ட் கிட்ட சொல்லுங்க, நான் டெய்லியும் இதை பண்ணி எனக்கு சரி பண்ற மாதிரி அந்த வருமத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. சரிங்கய்யா. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. இது நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இது. சரிங்கய்யா. இதுக்கு என்னதாங்கய்யா செய்யறது? இந்த இந்த லைட்டா வீங்கியே தான் இருக்கு. நான் என்ன நம்ம செய்யறேன்னா ஒண்ணும் இல்ல, கால்சியம் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடியதா இது. அப்போ தைராய்டு தான் நம்ம உடம்புக்கு கால்சியமை தொடர்ந்து கொடுக்கிறது. சரிங்கய்யா. அந்த தைராய்டு சரியாயிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். இதுக்கு நீங்க டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா சரியாகவே சரியாகாது. சரிங்கய்யா. இது நம்முடைய வைத்திய முறையில நீங்க இது பண்ணீங்கன்னா அருமையா சரியாகும். நான் உங்களுக்கு வருமத்தை சொல்லி கொடுத்தா நீங்க செஞ்சுப்பீங்களா? அம்மா கட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்க, ஹேண்ட் டவுன் பண்ணிட்டேன். சரிங்க. அம்மா வாழ்க ஏதாவது வளமுடன். கேள்விகள் ஏதாவது இருந்தா டைரக்டா நீங்க ஐயாவுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமா? அம்மா வாழ்க ஆமாம்மா, வளமுடன். போஸ்டர்ல எல்லாருக்குமே நம்பர் இருக்கு. நம்பர்ல கால் பண்ண சொல்லுங்க ஐயாவுக்கு. ஐயா அதே வாழ்க்கை மாதிரி நிறைவு சேட்லயுமே செஞ்சுக்கலாம். ஐயா நம்பர் போட்டிருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமும் மிக அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் தெளிவாகவும் விளக்கம் கூறிய சரணையா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் சரணையா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் வாய்க்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. அம்மா லேட் ஆயிரும் போல, நீங்களே வேதாத்திரிய கவி. பாடிக்கலாமா? போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறையே நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், திருவிழா தவித்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, காந்த நிலை விளக்கம், பாட் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்து